ஃபைவ் கிங்டம் கிளாசிஃபிகேஷனில் என்ன முடிச்சிருக்கோம்? மொனிரா முடிச்சிட்டோம், ப்ரோட்டிஸ்டா முடிச்சிட்டோம், ஃபங்கை முடிச்சுட்டு பிளான்டேல ஆல்கே வரைக்கும் முடிச்சிருக்கோம். கரெக்டா? அடுத்து பிரையோஃபைட்ஸ். பிரையோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிக்ஷியா, மாஸ், இந்த ரெண்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். பிரையோஃபைட்ஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஆம்பிபியஸ் கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்பாங்க. பிரையோஃபைட்ஸ் கண்டிப்பா கிரிப்டோ கேம் தான். கரெக்டா? ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ், இது மூணு என்னது? கிரிப்டோ கேம்ஸ்ல வரக்கூடியது. ஜிம்னோ ஆஞ்சியோ வந்து எதுல வரக்கூடியது? பெனிரோ கேம்ஸ்ல வரக்கூடியது. சரியா? அப்ப ஆம்பிபியஸ் கிரிப்டோ கேம்ஸ் சொல்றாங்க அப்படின்னா ஆம்பிபியன் என்ன அர்த்தம்? போத் லிவிங் இன் லேண்ட் அண்ட் வாட்டர் தான் என்னது? ஆம்பிபியன், இரு வாழ்விகள் அப்படின்பாங்க, அல்லது நீர் நில வாழ்வன அப்படின்பாங்க. ஓகேவா? இப்ப ஃப்ராக் வந்து ஒரு ஆம்பிபியன், ஸ்னேக் வந்து ஒரு ஆம்பிபியன், crocodile வந்து என்னது? ஒரு ஆம்பிபியன். இப்ப நம்மளும் ஆம்பிபியன் தான். கடல்லையும் குளிப்போம், ஸ்விமிங் பூல்லையும் குளிப்போம், வீட்லயும் இருக்கலாம். அப்ப நம்ம ஆம்பிபியன் ஆயிரும். நம்ம வந்துட்டு கடலுக்குள்ள இருக்க முடியுமா? உயிர் வாழ முடியுமா? நம்ம கண்டிப்பா முடியாது நமக்கு. அப்போ வந்து என்ன பாத்தீங்கன்னா இந்த ஃப்ராக், ஸ்னேக் எல்லாம் வந்து ஆம்பிபியன் அனிமல்ஸ். அதே மாதிரி பிளான்ட்ல வந்து யாரு வந்து ஆம்பிபியன் பிளான்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பிரையோஃபைட்ஸ். இந்த பிரையோஃபைட்ஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆம்பிபியஸ் கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்னா எதுக்காக சொல்றாங்க அப்படின்னா இந்த ஒரு தாவரம் வந்து எங்கே வாழக்கூடியது அப்படின்னா தண்ணிக்கும் லேண்டுக்கும் பொதுவாக வாழக்கூடிய தாவரம். தண்ணிலே வாழக்கூடியது அஸ் வெல் அஸ் லேண்ட்லேயே வாழக்கூடியது. சில தாவரம் தண்ணி அதிகமாக இருந்தால் அழுகி போயிடும், சில தாவரம் தண்ணி கம்மியாக இருந்தால் வாடி போயிடும். ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி அதிகமாக இருந்தாலும் தண்ணிலே வாழும், தண்ணி இல்லாமல் இருந்தால் லேண்ட்லேயே வாழக்கூடிய தாவரம் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரையோஃபைட்ஸ். இன்னும் ஒரு பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணியில இருந்து லேண்டில் வாழ்றதுக்கு ஃபர்ஸ்ட் உருவான தாவரம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரையோஃபைட்ஸ். ஒன்று மேலே கவனிங்க, பூமியில எப்படி வந்து ஆர்டர்ல உருவாயிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் யார் உருவாயிருப்பா அப்படின்னா ஃபிஷஸ் உருவாயிருக்கும். ஃபர்ஸ்ட் ப்ரோகாரியாட்ஸ் உருவாயிருக்கும், அதுக்கடுத்து யூகாரியாட்ஸ், யூனிட் சொல்ற மனுஷன் அதெல்லாம் முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் உயிரினத்துல தான் ஃபர்ஸ்ட் ஃபிஷஸ் உருவாயிருக்கும். அதுக்கடுத்து யாரு உருவாயிருப்பா அப்படின்னா ஆம்பிபியன்ஸ் உருவாயிருக்கும். அடுத்து யாரு உருவாயிருப்பா அப்படின்னா ரெப்டைல்ஸ், ஊர்வன உருவாயிருக்கும். அடுத்து யாரு உருவாயிருப்பா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏவ்ஸ், பரப்பன. அடுத்து யாரு லாஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மேமல்ஸ், பாலூட்டிகள் அப்படின்னா. இப்படிதான் ஆர்டர்ல உருவாயிருக்கும் பூமியில வந்து. இப்போ இந்த பக்கம் அனிமல்ஸ் உருவாகுதா, அந்த பக்கம் பிளான்ட்ஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆல்கியா உருவாயிருக்கும். அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பிரையோஃபைட்ஸ் உருவாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ் உருவாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பர்ம்ஸ் உருவாயிருக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆஞ்சியோஸ்பர்ம்ஸ் உருவாயிருக்கும். இப்படிதான் பிளான்ட்ல உருவாயிருக்கும். இப்ப இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணுங்களேன். இந்த ரெண்டுக்கு என்ன ஒற்றுமை, இந்த ரெண்டுக்கு என்ன சிமிலாரிட்டி இருக்குது? ரெண்டுமே தண்ணியில வாழக்கூடியது, அவ்வளவுதான். ஏன் எல்லாம் வீக்கா இருக்கீங்க? ஒன்றும் பிரச்சனை இல்லையா? கொஸ்டின்ல கேட்கல, நான் ஜென்ரலா தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ரெண்டுமே எங்கே வாழக்கூடியது? தண்ணியில வாழக்கூடியது. இதுவும் தண்ணியில வாழக்கூடியது, இதுவும் என்ன தண்ணியில. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னா பூமியில வந்து ஃபர்ஸ்ட் வந்து தண்ணியில வாழ்ற உயிரினம் தான் ஃபர்ஸ்ட் உருவாயிருக்கும். அதுக்கு அடுத்து பாருங்க, இது என்னது? தண்ணிக்கும் லேண்டுக்கும் பொதுவான உயிரினம் வந்து உருவாயிருக்கு. அதுக்கடுத்து இது எல்லாமே எங்கே வாழக்கூடியது? லேண்ட்ல வாழ்றதுக்கு அடாப்ட் ஆயிருக்கு. அப்படிதான் பூமியில உருவாயிருக்கு. அப்ப இந்த பக்கம் ஆம்பிபியன்ஸ் உருவாகும் போது இந்த பக்கம் யாரு உருவாயிருக்கிறா? பிரையோஃபைட்ஸ். அப்ப பிரையோஃபைட்ஸ் என்னது? இது தண்ணியில வாழக்கூடிய தாவரம் ஃபர்ஸ்ட் உருவாகுது. அடுத்து என்னது? தண்ணியில இருந்து லேண்ட்ல வாழ்றதுக்கு வந்து உயிரினம் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அடாப்ட் ஆகுது லேண்ட்ல வாழ்றதுக்கு. அப்படி உருவான முதல் தாவரம் தான் என்னது? இந்த பிரையோஃபைட்ஸ். அதுக்கடுத்து எல்லாமே எங்க வாழக்கூடியது? லேண்ட்ல வாழக்கூடிய தாவரங்கள் வந்து உருவாகுது. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அதனாலதான் பிரையோஃபைட்ஸ் நம்ம என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆம்பிபியஸ் கிரிப்டோ கேம்ஸ் அப்படின்பாங்க. இந்த ரிக்ஷியா மாஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆம்பிபியன் பிளான்ட் அப்படின்பாங்க. அப்புறம் மீனிங் அர்த்தம் இருவாழ் தாவரம்னு அர்த்தம், வேற ஒன்றும். சரியா? ஆம்பிபியன் அனிமல் நமக்கு நிறைய தெரியும், ஃப்ராக், ஸ்னேக் எல்லாமே ஆம்பிபியன் அனிமல்ல வரக்கூடியது. ஆம்பிபியன் பிளான்ட்னா நம்ம என்ன சொன்னோம்? இந்த பிரையோஃபைட்ஸ் தான். அது சொல்லணும். பிளஸ் எக்ஸாம்பிள் ரிச்சியா மாஸ் தெரிஞ்சு எலிஜன். அடுத்து பிரையோஃபைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 3 கேட்டகரியா பிரிப்பாங்கப்பா. ஹெப்பாட்டிசே, ஆந்தோசரட்டே, மஸ்கியே, மொத்தம் வந்து 3 கேட்டகரியா பிரையோஃபைட்ஸை பிரிப்பாங்க. ஹெப்பாட்டிசேக்கு இன்னொரு பேர் வந்து லிவர் வுட்ஸ், ஆந்தோசரட்டேக்கு இன்னொரு பேர் வந்து ஹார்ன் வுட்ஸ். இந்த பேர் தான் ரொம்ப முக்கியமானது. சரியா? அதே மாதிரி ஹெப்பாட்டிசேக்கு எக்ஸாம்பிள் ரிச்சியா, ஆந்தோசரட்டேக்கு ஆந்தோசரஸ், மஸ்கேக்கு வந்து ஃபுனாரி. 3 கேட்டகரி. அதுக்கு இன்னும் ஒரு பேர் என்ன? எக்ஸாம்பிள். இதை மட்டும் படிங்க, இதை தாண்டி எக்ஸாம்பிள்லாம் கண்டிப்பா கேட்கவே மாட்டாங்க. சரியா? ஹெப்பாட்டிசேக்கு ரிக்ஷியா மட்டும் எக்ஸாம்பிள் இல்லை, ஹெப்பாட்டிசேக்கு இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும். ஆனா புக்ல என்ன இருக்கோ அதான் கொஸ்டின் கேட்க. புரியுதா? ஹெப்பாட்டிசே, ஆந்தோசரட்டே, மஸ்கே, மொத்தம் 3. ஹெப்பாட்டிசேக்கு வந்து எக்ஸாம்பிள் வந்து என்னது? ரிக்ஷியா. ஆந்தோசரட்டேக்கு வந்து அதே பேர் என்னது? ஆந்தோசரஸ்.
மஸ்கேக்கு வந்து என்னதுன்னா ஃபுனாரி. ஹெப்பாட்டிசைவ் என்ன சொல்றாங்கன்னா லிவர் வுட்ஸ், ஆந்தோசரட் வந்து என்ன ஹார்ன் வுட்ஸ், மஸ்கே வந்து மோசஸ் அப்படின்பாங்க இன்னொரு பேர். இது லிவர் மாதிரி இருக்கா பார்க்கறதுக்கு, அதான் லிவர் வுட்ஸ் அப்படின்னாங்க. லிவர் கல்லீரல் மாதிரி இருக்கும். இது வந்து கொம்பு மாதிரி இருக்கா, அது ஹார்ன் வுட்ஸ். அது வந்து பார்த்தீங்கன்னா மோசஸ். இந்த ரிக்சியா மாஸ்ன்னு சொல்றாங்களா, அது அந்த மோசஸ். மறுபடியும் சொல்றேன், இந்த பேர் முக்கியம், அதோட இந்த பேர் முக்கியம், எக்ஸாம்பிள்ஸ் முக்கியம். எக்ஸாம்பிள்ஸ் தான் நம்ம நிறைய கன்ஃபியூஸ் பண்ணவே முடியும். அதனால வந்துட்டு இந்த கிளாசிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டீங்கனாலே பாட்னினாலே இந்த எக்ஸாம்பிள் தான் நம்மளை ரொம்ப குழப்பம் நம்ம. ஏன்னா ஒரு தாவரத்தை பார்த்தா நம்மளுக்கு இது ஆல்கேவா, பங்கையா, பிரயோஃபைட்ஸா, டெட்ராஃபைட்ஸா, ஜிம்னோவா, ஆஞ்சியோவான்னு கண்டுபிடிக்கிறதே நமக்கு கஷ்டமான ஒரு விஷயம். ஃபர்ஸ்ட் நம்ம அதை தான் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததுக்குள்ள போகணும். ஒரு ரிக்ஸியானுக்கு ஒரு பாயிண்ட் படிக்கிறோம் அப்படின்னா ரிக்ஸியானுங்கிறது ஃபர்ஸ்ட் எந்த கேட்டகரியில் வருது, அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த கேட்டகரிக்குள்ள போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ரிக்ஸியா நம்ம யூசஸ்ல எங்கே படித்தோம் அப்படிதான் நம்ம தேடணும். ஜென்ரலா போய் கிளாசிஃபிகேஷன்ல போய் ரிக்ஸியா தேடினீங்க அப்படின்னா கிடைக்கவே கிடைக்காது. இப்போ மாசஸை பற்றி ஒரு யூஸ் கேட்குறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாஸ் எதுக்குள்ள வரும், மொனிரால வராது, ரொட்டேஸ்டால வராது, பங்கையில் வராது, பிளான்டேல வருது. அப்போ பிளான்டேக்குள்ளே அப்படியே கம்ப்யூட்டருக்கு ஃபோல்டர் இருக்குல்ல, பிளான்டேக்குள்ள மைண்ட் என்டர் ஆகணும். பிளான்டேக்குள்ளே போயிட்டு ஆல்கேவா, பிரயோஃபைட்ஸ், டெட்ராஃபைட்ஸ், அப்போ பிரயோஃபைட்ஸ், அப்போ பிரயோஃபைட்ஸ்குள்ளே போயிட்டு அதோட யூசஸ் நீங்கள் தேடினீங்கன்னா தான் அப்படி தான் தேட முடியும். மொத்தமாக மூளையை போட்டு குழப்பம்னா நமக்கு என்ன ஆகும், கடைசியில் வந்துட்டு பன்னீர் பட்டர் மசாலாவும் நானும் தான் ஞாபகத்தில் வரும். எது ஞாபகத்தில் வராது, இந்த மாஸ்லாம் ஞாபகத்திலே வராது. புரியுதா? பீட் மாஸ் அண்டு ஸ்பாக்னம் மாஸ் என்னவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா எரிபொருளா பயன்படுத்துவாங்கப்பா. எப்போ பயன்படுத்துறாங்க அப்படின்னா இன் ட்ரைடு கண்டிஷன், நல்லா காய வச்சு அது என்னவா பயன்படுத்துவாங்க அப்படின்னா எரிபொருளா பயன்படுத்துவாங்க. மாஸ் தான்ப்பா, வேற ஒன்றும் இல்லைப்பா. ஏன்னா இது அப்படியே எரிச்சா என்ன ஆகாதுன்னா எரியாது, ஈரப்பதமாவே இருக்கும். அதனால நல்லா அதை காய வச்சா அது என்னவா பயன்படுத்தலாம், எரிபொருளா பயன்படுத்த. மாட்டு சாணம் இருக்கா, அதை அப்படியே எரிபொருளா பயன்படுத்த முடியுமா? அதை நல்லா காய வச்சு வரட்டியாகனா பயன்படுத்தலாமா? அதே கான்செப்ட் தான் இங்கே. சரியா? அதே மாதிரி இந்த ஸ்பாக்னம் மாஸ் இருக்கு பாத்தீங்களா, இதுக்கு வந்து என்ன பவர் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் அப்சர்பிங் பவர் இருக்கு, தண்ணி உறிஞ்சக்கூடிய தன்மை இருக்குது. அதனால இந்த ஸ்பாக்னம் மாஸ் எங்க யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா டயாப்பர் தயார் பண்றதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. டயாப்பர் குழந்தைக்கு டயாப்பர்ஸ் போடுறாங்க பாத்தீங்களா, அதை தயார் பண்றதுக்கு என்ன யூஸ் பண்ணுவாங்க, ஸ்பாக்னம் மாஸ் வந்து பயன்படுத்துவாங்க. இந்த மாஸ்டிக் கேள்விப்பட்டிருக்கீங்களாப்பா? இந்த மாஸ்டிக்னு இருக்கு, கேள்விப்பட்டிருக்கீங்களா? செடியில ஃபுல்லா ஒரு ஸ்டிக்கு மாதிரி ஊண்டி வச்சிருப்பாங்க. மணி பிளான்ட்ல அதுல சுத்தி தான் வளரும், பார்த்துருக்கீங்களா? அது வந்துட்டு அது சும்மா இல்ல, ஒரு நெட்டு மாதிரி இருக்கும், ஒரு குச்சி மாதிரி ஊண்டி வச்சிருப்பாங்க. அதுல எடுத்து மணி பிளான்ட் கொடியெல்லாம் அதுல சுத்தி விடுவாங்க. தண்ணியை வந்து செடியில ஊத்த மாட்டாங்க, அந்த மாஸ்டிக்கு மேல தண்ணி ஊத்தி விடுவாங்க. என்ன எல்லாம் வேற்றிருக்கிறத நம்ம உட்காந்துருக்கீங்க எல்லாருமே, எல்லாம் இந்த உலகத்துல தானே இருந்தீங்க. நிறைய நிறைய இடத்துல வச்சிருப்பாங்கப்பா, பார்த்தா இல்ல இது மாதிரிலாம் பார்த்துருக்கீங்களா? இதுக்கு பேர் தான் மாஸ்டிக்கு. தண்ணி வந்து இங்கே மண்ணில் ஊற்ற மாட்டாங்க, இந்த இடம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்து மேலே அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றுவாங்க. அந்த தண்ணி ஃபுல்லாக என்ன ஆகும்னா அந்த மாஸ்டிக்கில் ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி வச்சுட்டு இந்த வேரை சுற்றி விடுறாங்களே, இந்த பிளான்ட்டோட வேர் ஃபுல்லாக என்ன ஆகுனா அதை நெட்டு மாதிரி கட்டியிருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த நெட்டுக்குள்ளே போய் என்ன பண்ணணும்னா அந்த வேர் லாக் ஆகிக்கிறோம். அந்த வேர் வந்து உள்ளே போய் அந்த மாசில் போய் உள்ளே படிஞ்சிடும் போய். அப்போ தண்ணியை வந்து அதுல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிறோம் தண்ணி வந்து. ஏன்னா அது ஈரத்தை உறிஞ்சி வச்சுக்கிற பவர் இருக்குல்ல, அது உறிஞ்சி வச்சுக்கிறோம். வேணுங்கிறப்ப என்ன பண்ணிக்கிறோம், பிளான்ட் வந்துட்டு அதை எடுத்துக்கிறோம். இதான் மாஸ்டிக். நிறைய இடத்துல இருக்கும்ப்பா இந்த மாதிரி இருக்கு. எல்லா என்ன கடையில் இருக்கும், செடி கடை ஃபுல்லாக பிளான்டேஷன் கடை இருக்குல்ல, அதில் ஃபுல்லாக இந்த மாஸ்டிக் வச்சுருப்பாங்க ஃபுல்லாக. இதில் உள்ள இருக்கும், மேலே வந்து நெட்டு மாதிரி இருக்கும், ஒரு நெட்டு மாதிரி. சரியா? இது அப்படியே இதை வந்து என்ன பண்ணாங்க, அப்படியே மண்ணில் ஊண்டிடுவாங்க. ஊடி என்ன பண்ணாங்க, அப்படியே கொடி ஃபுல்லாக அதில் அப்படியே படர விடுவாங்க. அப்படியே அடுத்து போனா பாருங்க. சரியா? எலிஜெனர் தண்ணி ஓட மாதிரி இருக்கா, தண்ணி ஓடி இருக்கும் அந்த இடத்துல வந்துட்டு. நிறைய இடத்துல பார்த்துருப்போம்ப்பா நம்ம வந்துட்டு. இதான் ரிக்ஸியா, இப்படிதான் இருக்கும். அடுத்து டெரிடோஃபைட்ஸ் கேட்டிங் போட்டு. பிரயோஃபைட்ஸ் அவ்வளோதான்ப்பா. பிரயோஃபைட்ஸ் என்ன பார்த்தோம், ஆம்பிபியஸ், கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொன்னால் அப்புறம் மீனிங் என்னது, போத் லிவிங் இன் லேண்ட் அண்ட் வாட்டர். எக்ஸாம்பிள் பார்த்தோம். அப்புறம் 3 டைப் ஆஃப் பிரயோஃபைட்ஸ் பார்த்தோம். அதுக்கு பிரயோஃபைட்ஸ் எக்ஸாம்பிள் பார்த்து முடிச்சோம், யூசஸ் பார்த்து முடிச்சோம், அவ்வளோதான். சரியா? அடுத்து டெரிடோஃபைட்ஸ் ஹெட்டிங் மட்டும் போட்டுங்க, அப்புறம் சொல்கிற கதையை கேட்டுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? டெரிடோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ன்ஸ், பரணிகள் அப்படின்னா. சரியா? கவனிச்சுக்கங்க. பிரயோஃபைட்ஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்ன படித்தோம், ஆம்பிபியஸ் படிச்சோமா? டெரிடோஃபைட்ஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு. இதுவும் காரண பேர் தான், அதுக்கே அந்த பேர் சொன்னோம், போத் லிவிங் இன் லேண்ட் அண்ட் வாட்டர். அதே மாதிரி இந்த பேர் ஏன் சொல்றோம்னு பார்த்தீங்கன்னா டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் வாஸ்குலர் பண்டில்ஸ். இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் இருக்கிறதுனால தான் டெரிடோஃபைட்ஸ் நம்ம என்ன சொல்றோம், நம்ம வந்துட்டு வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் இருக்கு பாத்தீங்களா, இதைத்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் தீஸ் பண்டில்ஸ் தே ஆர் கால்டு
வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ். பிரையோஃபைட்ஸ் வரைக்கும் என்ன இருக்காது, இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் அங்கே இருக்காது. டெரிடாஃபைட்ஸ்ல என்ன உருவாயிருக்குது, இந்த பண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். இந்த சைலம் அண்ட் ஃப்ளோயம் எங்கே தான் உருவாயிருக்கும், டெரிடாஃபைட்ஸ்ல தான் ஃபார்ம் ஆயிருக்கும். அதுக்கு அடுத்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைலம் இருக்கு பார்த்தீங்களா, இந்த சைலமோட ஒரே வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் கண்டக்டிங், நீரை கடத்துதல். இந்த ஃப்ளோயமோட ஒரே வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபுட் கண்டக்டிங், உணவை கடத்துதல். இந்த ரெண்டு என்ன பண்ணாது அப்படின்னா மாற்றி கண்டக்ட் பண்ணவே பண்ணாது. சைலமோட ஒரே வேலை என்னது, வாட்டரை மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். ஃப்ளோயமோட ஒரே வேலை ஃபுட்டை மட்டும் தான் கண்டக்ட் பண்ணும். இந்த ரெண்டு எங்கே இருக்குன்னா, மரம் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த பாருங்க மரம் இருக்குல்ல, இந்த மரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபுல்லா லிஃப்ட் சர்வீஸ் மாதிரி ஃபுல்லா இருக்கும். சரியா? இப்போ இலை இங்க இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த இலைக்கு என்ன வேணும், தண்ணி வேணுமா, தண்ணி எங்கே இருக்கும், கீழே ரூட்ல இருக்குமா, இந்த ரூட்ல இருந்து தண்ணியை உறிஞ்சி யார் தண்ணியை கொண்டு வருவா அப்படின்னா சைலம் கொண்டு வரும். இலைக்கு தண்ணி யார் சப்ளை பண்ணுவா, சைலம் தண்ணி வந்து இலைக்கு சப்ளை பண்ணும். இப்போ இந்த இலை வந்து ஃபுட்டு தயார் பண்ணிடுமா, அந்த ஃபுட்டு பாடியோட எல்லா பார்ட்ஸுக்கும் உடம்புக்கு போகணுமா, பாடினா ட்ரீ சொல்லிக்கிட்டு இருக்கேன், மரத்தோட ஸ்டெம்முக்கு வேணும், ரூட்டுக்கு வேணும், ஃபுட்டு வேணுமா, அப்போ அந்த ஃபுட்டை யார்கிட்ட கொடுத்து அனுப்பா அப்படின்னா சைலம்கிட்ட கொடுத்து அனுப்புமா, சைலம் ஒரே தண்ணி மட்டும் தான் எடுத்துட்டு போய் சொல்லி வந்துட்டு, அப்போ ஃபுட்டை யார்கிட்ட கொடுத்து அனுப்புவா அப்படின்னா ஃப்ளோயம்கிட்ட கொடுத்து அனுப்பும். அப்போ ஃப்ளோயம் என்ன பண்ணணும்னா அந்த ஃபுட்டை வாங்கிட்டு வரும், வந்து ரூட்டுக்கு டெலிவரி பண்ணும். அப்படியே வரும்போதே ஃபுட்டை என்ன பண்ண, அப்படியே ஸ்டெம்முக்கு ஃபுட்டை வந்து டெலிவரி பண்ணிட்டு வரும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, இந்த ரெண்டு என்ன பண்ணாது அப்படின்னா மாற்றி கண்டக்ட் பண்ணாது. சைலமோட ஒரே வேலை வாட்டர் கண்டக்டிங், ஃப்ளோயமோட ஒரே வேலை ஃபுட் கண்டக்டிங். இந்த ரெண்டே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வாஸ்குலர் கற்றைகள், வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டியூ டு த பிரசன்ஸ் ஆஃப் தீஸ் பண்டில்ஸ் தே ஆர் கால்டு வாஸ்குலர் கிரிப்டோகேம்ஸ் அப்படிங்கிறாங்க. சரியா? கவனிச்சுங்க. அதே மாதிரி ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி போங்க, பறந்து வைக்க மாட்டேங்க. சரியா? அப்போல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கு பார்த்தீங்கன்னா, தண்ணி எப்படி எடுப்பாங்கன்னு தெரியுமா, ஒன்னே கிணத்துல இருந்து எடுப்பாங்க, அல்லது அடிப்பைப் வச்சிருப்பாங்க, அந்த பைப்பில் அடிச்சு எடுப்பாங்க, அந்த மாதிரி எடுப்பாங்க. சரியா? இப்போ அந்த மாதிரி பைப் எங்கேயாவது பார்க்குறோமா, கிணத்துக்கே நம்ம என்ன வச்சிருக்கோம், மோட்டர் போட்டு தான் நம்ம எடுக்கிறோம், கிணத்துக்கே வந்துட்டு. சரியா? என்ன ரீசன் அப்படின்னா, ஒன்று தண்ணி நல்லா கீழே போயிருச்சு, இன்னும் ஒன்று பில்டிங்கோட ஹைட்டு நம்ம என்ன ஆயிடுச்சு அதிகப்படுத்தி மேலே போயிடுச்சு. 8வது மாடியில் ஒரு தரிக்கும் தண்ணி அடிச்சு கொண்டு மேலே கொண்டு போக முடியுமா வந்துட்டு, அப்போ அவங்க என்ன பண்ணணும் வந்துட்டு மோட்டரை வாங்கி ஃபிட் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், மேல் டேங்குக்கு தண்ணி ஏற்றிடுறோம். சரியா? இந்த பிரையோஃபைட்ஸ் வரைக்கும் பார்த்தீங்கன்னா தாவரம் ஆல்கே தண்ணியில தான் இருந்துச்சு, அது பிரச்சனையே இல்லை. பிரையோஃபைட்ஸ் வந்து தண்ணிக்கு இருக்கும் லேண்டுக்கு இருக்கும் பார்த்தீங்களா, ஆனால் பிரையோஃபைட்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த லேண்டில் இருந்துட்டு இவ்வளவுதான் ஹைட் இருக்கும், ஹைட் வந்து ரொம்ப அதிகமாக போகாது. இந்த பிரையோஃபைட்ஸ் இந்த டயக்ராம் தெரியுது பாருங்க, தெரியுதா உங்களுக்கு, அந்த லேண்டில் இருந்து என்ன ஆகும்னா ரொம்ப அடிமட்டமாக மட்டத்தில் தான் இருக்கும். அப்போ தண்ணியை உறிஞ்சிக்கிடுச்சு ஈஸியாக. டெரிடாஃபைட்ஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா லேண்டில் இருந்து என்ன ஆகுது அப்படின்னா தாவரம் வந்துட்டு கொஞ்சம் ஹைட்டாக வளர ஆரம்பிக்கும். ஹைட்டாக வளர ஆரம்பிக்கும் போது எனக்கு இங்க இருந்து தண்ணியை உறிஞ்சி போக முடியல, அதனால டெரிடாஃபைட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மோட்டாரை வாங்கி ஃபிட் பண்ணுது. அந்த மோட்டார் தான் யாரு, இந்த வாஸ்குலர் பண்டில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. மீனிங் புரியுதா? ஆல்கே தண்ணியிலே இருந்துச்சு, தண்ணி பிரச்சனை வந்ததில்ல, முடிஞ்சு போச்சு. பிரையோஃபைட்ஸ் தண்ணியிலே இருக்கும், லேண்ட்ல இருக்கும். லேண்ட்ல இருக்கிறதையும் பார்த்தீங்கன்னா லேண்டோட ஒட்டி தான் இருக்கும், ஹைட்டு போகாது. அப்போ அதுவும் என்ன பண்ணுச்சு, ஈஸியாக வந்துட்டு தண்ணியை எடுத்துக்கிச்சு லேண்ட்ல இருந்துட்டு. அடுத்து டெரிடாஃபைட்ஸ் வரும்போது என்ன ஆகுது அப்படின்னா லேண்ட்ல இருந்து என்ன ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஹைட்டா செடி வளர ஆரம்பிக்குது. இப்போ ஹைட்டா வளர ஆரம்பிக்கும் போது கீழே இருந்து என்ன பண்ண முடியல, தண்ணியை வந்து என்னால் மேலே வந்துட்டு பம்ப் பண்ணி கொண்டு போக முடியல. அப்போ அந்த டெரிடாஃபைட்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னா என்ன பண்ணுது, எக்ஸ்டர்னலா வந்துட்டு பிசிக்கலா ஒரு மோட்டாரை வாங்கி ஃபிட் பண்ணுது. அந்த மோட்டார் தான் யாருன்னா சைலம். இதுக்கடுத்து வர வர எல்லா பிளான்ட்டும் எப்படி வளருது, ஜிம்னோஸ்டம்ஸ் ஆஞ்சியோஸ்டம்ஸ் எல்லாமே என்ன பண்ணுது, ஹைட்டா வளர ஆரம்பிக்குது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன பண்ணும், சைலம் ஃப்ளோயமோட பவர் என்ன ஆகும்னா ஹைட்டா இருக்கும். இப்போ 2 மாடிக்கு வீடு இருக்குது, 3 ஹெச்பி மோட்டர் போட்டா போதும். 10 மாடி வீட்டுக்கு 3 ஹெச்பி மோட்டர் மேலே இழுக்குமா, அப்போ என்ன பண்ண நம்ம வந்துட்டு ஒரு 5 ஹெச்பி 8 ஹெச்பி மோட்டர் வாங்கி போடுவோம். 20 மாடிக்கு 30 மாடிக்கு ஏற்றும் போது அதிகப்படுத்துவோமா, அதே மாதிரி இதே கான்செப்ட் தான் இங்கேயும். சைலமோட பவர் வந்து இங்கே கொஞ்சம் கம்மியா இருக்கும், அடுத்து கொஞ்சம் ஹைட்டா, ஏன்னா சைலமுக்கு தான் பவர் அதிகமா தேவைப்படும் ஃப்ளோயமோட. ஏன்னா என்ன பண்ணுது, எகெயின்ஸ்ட் கிராவிட்டி மேலே எடுத்துட்டு போகணும், மேல இருந்து கீழே வர்றது எனக்கு ஈஸி, பவர் தேவையில்லை. ஆனா கீழே இருந்து பம்ப் பண்ணிட்டு போறேன் அப்படின்னா, இப்போ டேங்க்ல இருந்து வீட்டுக்கு தண்ணி வருதுன்னா அங்கே நம்ம பவர் மோட்டர் போட்டுருக்காங்க மேலே, எதுவும் அதெல்லாம் இல்லை, அப்படியே கீழே விட்டா ஆட்டோமேட்டிக்காக கிராவிட்டில கீழே வந்துருது. ஆனா கீழே இருந்து மேலே போறதுக்கு எனக்கு என்ன தேவை, பவர் அதிகமா தேவை. அப்போ சைலம் தான் எப்பவுமே என்ன வருதுன்னா பவர்ஃபுல்லா இருக்கும். மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு.
அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் மொத்தமா எழுதிக்கலாம். இட் இஸ் த ஸ்பீசிஸ் லிவ்ஸ் சின்ஸ் ஜுராசிக் பீரியட். அப்படின்னா என்னப்பா மீனிங்? டைனோசர் உருவாச்சு பாத்தீங்களா, அப்பல இருந்து டெரிடோஃபைட்ஸ் உருவாயிருக்கும். ஆனா டைனோசர் அழிஞ்சிருச்சு, டெரிடோஃபைட்ஸ் இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. கிளியரா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு, இட் இஸ் த ஸ்பீசிஸ் லிவ்ஸ் சின்ஸ் ஜுராசிக் பீரியட். சரியா? இது ஒரு எக்ஸாம்பிள் கேட்டிருந்தாங்கப்பா. எந்த ஸ்பீசிஸ் வந்து ஜுராசிக் பீரியட்ல இருந்து வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு கேட்டுட்டு கொஸ்டின்ல வந்துட்டு பிரியோஃபைட்ஸ் டெரிடோஃபைட்ஸ் கொடுக்கலாம் அவங்க, ரெக்சியா ஃபர்ன்ஸ் இப்படி கொடுத்துட்டாங்க. அப்ப நம்மளுக்கு என்ன தெரியணும், இதுக்கு ஆன்சர் வந்து டெரிடோஃபைட்ஸ்னு உங்களுக்கு தெரியணும். தெரிஞ்சதுக்கு அப்புறம் எக்ஸாம்பிள் ஞாபகத்தில் வரணும். ரிக்சியானுங்கிறது பிரியோஃபைட்ஸ் வரக்கூடியது. டெரிடோஃபைட்ஸ்க்கு எக்ஸாம்பிள் என்ன படிச்சோம் நம்ம வந்துட்டு, ஃபர்ன்ஸ் பர்னிகள் படிச்சோம். அப்ப என்ன ஆன்சர்? ஃபர்ன்ஸ் தான் ஆன்சர். சரியா? நாலு டைப் ஆஃப் டெரிடோஃபைட்ஸ் இருக்கும். வெளியேங்க. டிராப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பிலாப்சிடா, ஸ்பினாப்சிடா. இது பி சைலண்ட்ப்பா. சிலாப்சிடா, லைகாப்சிடா, ஸ்பினாப்சிடா, டெராப்சிடா. அதுக்கு எக்ஸாம்பிள் சிலாப்சிடாக்கு சிலோட்டம், லைகாப்சிடாக்கு லைகோபோடியம், ஸ்பினாப்சிடாக்கு ஈக்விசிட்டம், டெராப்சிடாக்கு நெப்ரோலிபிஸ். மொத்தம் 4 கேட்டகரி, 4 எக்ஸாம்பிள் தான் உங்களுக்கு கேட்பாங்க, கொஸ்டின் கேட்பாங்க. சரியா? டெரிடோஃபைட்ஸ் தான் படிக்கணும், பிட்டரோஃபைட்னு படிச்சிடாதீங்க. சரியா? பி வந்து சைலண்ட். ஓகேவா? கஷ்டப்பட்டு படிச்சிடாதீங்க. சிலாப்சிடான்னு கிடையாது, இது வந்து என்னது, சிலாப்சிடா. நம்ம அந்த மாதிரிலாம் ட்ரை பண்ணுவோம். ஈஸ்லாண்டுன்னு படிப்போம்ல, ஐலாண்டுக்கு, அது மாதிரி தான். ரைட்டிங்களா? அடுத்து நோட்னு போட்டு எழுதுங்க. லைகோபோடியம் இருக்கு பார்த்தீங்களா, அதுக்கு இன்னும் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா கிளப் மாஸ். ஈக்விசிட்டம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ஸ்டெயில். இது கேட்டிருக்காங்க. லைகோபோடியம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கிளப் மாஸ் அப்படின்பாங்க. நோட்னு போட்டு எழுதுங்க. ஈக்விசிட்டம் வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஹார்ஸ்டெயில், குதிரை வால் சொல்லுவாங்க. அது கேட்ட கொஸ்டின். ஈக்விசிட்டம் வந்து நம்ம கிளப் மாஸ்ன்னு சொல்லி கேட்டுருவாங்கப்பா. நம்ம கிளப் மாஸ் கொடுத்துட்டாங்கன்னா நம்ம திங்கிங் எங்க போகும் தெரியுமா? பிரையோஃபைட்ஸுக்கு போயிடும் நமக்கு. ஏன்னா பீட் மாஸ், ஸ்பாக்னம் மாஸ் அங்கே தேடிக்கிட்டு இருப்போம். ஆனா ஆன்சர் வந்து என்னது, டெரிடோஃபைட்ஸ். லைகோபோடியமுக்கு இன்னும் ஒரு பேரு கிளப் மாஸ்னு வச்சிருக்காங்க. சரியா? அதெல்லாம் கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுப்பா, தெளிவா படிச்சுக்கோங்க. அதே மாதிரி என்ன கிளாசிபிகேஷன், அது 3 டைப். இது வந்து என்னது, 4 கேட்டகரியா பிரிச்சிருக்காங்க. நம்ம ஒவ்வொரு கேட்டகரிக்கு உள்ளெல்லாம் போய் நம்ம என்ன பண்ணல, ஒன்றும் படிக்கல. என்ன கேட்டகரி, என்ன எக்ஸாம்பிள், அதை மட்டும் தான் படிக்கிறோம் நம்ம. புரியுதா? என்ன உள்ளெல்லாம் படிக்க ஆரம்பிச்சா நமக்கு நிறைய போய்கிட்டு இருக்கு. நமக்கு என்ன தேவையில்லை, அவ்வளோலாம் தேவையில்லை. மேபி இதுல கேட்டாங்கன்னா கண்டிப்பா எக்ஸாம்பிள் கேட்பாங்க, யூசஸ் கேட்பாங்க, அல்லது அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்க, மோட்டோ நோ பாக்ஸோட கண்டென்ட் தான் கேட்பாங்க. சரியா? அதை மட்டும் நீங்க என்ன பண்ணுங்க, தரவா படிச்சுட்டு போயிருங்க. அடுத்து கவனிங்க, யூசஸ். டெரிடோஃபைட்ஸோட யூசஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மார்சிலியா வந்து என்ன பார்த்தீங்கன்னா உணவா பயன்படுத்தக்கூடிய டெரிடோஃபைட்ஸ். சரியா? அதே மாதிரி லைகோபோடியம் வந்து என்னவா பயன்படுத்துறாங்க அப்படின்னா மெடிசின், பவுடர் மெடிசனா என்ன பண்ணுவாங்கன்னா பயன்படுத்துவாங்க. லைகோபோடியம் வந்து பவுடர் மெடிசனா பயன்படுத்துவாங்க. மூணாவது ட்ரையாப்டரிஸ் வந்து என்னவா யூஸ் பண்றாங்க அப்படின்னா வெர்மிஃபியூஜா பயன்படுத்துவாங்க. இது மூணுமே டெரிடோஃபைட்ஸ் தான்ப்பா. மார்சிலியாவும் டெரிடோஃபைட்ஸ் தான், ட்ரையாப்டரிஸ் டெரிடோஃபைட்ஸ் தான், லைகோபோடியம் என்ன படிச்சோம் நம்ம வந்துட்டு, கிளப் மாஸ்னு படிச்சோம் பாத்தீங்களா, அதான் லைகோபோடியம். சரியா? மூணுமே டெரிடோஃபைட்ஸ் தான். மார்சிலியா வந்து உணவா பயன்படுத்துறாங்க. ட்ரையாப்டரிஸ் வந்து என்னது, வெர்மிஃபியூஜ் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லை, வயிற்றுல குடல்ல நிறைய புழு இருக்கும் பார்த்தீங்களா, அதை அழிக்கிறதுக்காண்டி பயன்படுத்தக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரையாப்டரிஸ். நம்ம நிறைய பூண்டு சுட்டு சாப்பிடுவோம், பார்த்துருக்கீங்களா? வயிற்றுல புழு வச்சுருந்தா கொள்றதுக்கு என்ன பண்ண, பூண்டு சாப்பிடுவாங்க நிறைய பேர், பச்சை வயிற்றுல வந்து பூண்டை சுட்டு. அது மாதிரி என்ன பண்ண, ட்ரையாப்டரிஸ் சாப்பிட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா வயிற்றுல உள்ள புழுவெல்லாம் செத்து போயிடும். இந்த வெர்மிஃபியூஜ்ங்கிற வார்த்தைக்கு மீனிங் வந்து என்னது, டு கில் த இன்டெஸ்டினல் வார்ம்ஸ். அந்த பாயிண்ட்டுக்கு மீனிங் தான் என்னது, வெர்மிஃபியூஜ் அப்படின்னா மீனிங் என்னது, வயிற்றுல உள்ள புழு அழிக்கிறதுக்கு பேர் தான் வெர்மிஃபியூஜ். அதுக்கு என்ன பயன்படுத்துவாங்க, இந்த ட்ரையாப்டரிஸ் பயன்படுத்துவாங்க. லைகோபோடியம் வந்து மெடிசனா பயன்படுத்தும். ஃபுட்டா பயன்படுத்தக்கூடிய ஆல்கேவும் படிச்சிருக்கோம், ஃபுட்டா பயன்படுத்தக்கூடிய ஃபங்கஸும் படிச்சிருக்கோம், ஃபுட்டா பயன்படுத்தக்கூடிய டெரிடோஃபைட்ஸும் படிக்கிறோம். புரியுதா? உங்களுக்கு எது என்னங்கிறது உங்களுக்கு தெரியணும். ஃபுட்டா பயன்படுத்தக்கூடிய ஆல்கே வந்து என்னென்னது, அது கேட்பேன், எனக்கு தெரியும்ல கண்டிப்பா. எவ்வளவு கன்ஃபியூஷன் பாத்தீங்களா? ஃபுட்டா பயன்படுத்தக்கூடிய ஆல்கே
உல்வா, ஸ்பைருலினா, குளோரல்லா வந்து ஃபுட்டை ஆல்கே. நீங்கள் சொன்னது என்னது? ஃபுட்டை பயன்படுத்தக்கூடிய ஃபங்கஸ். அகாரிகஸ் கேம்பஸ்டிஸ், அகாரிகஸ் பைஸ்போரஸ், ரெண்டு வந்து என்னது? எடிபிள் மஷ்ரூம். சரியா? தெளிவாக படிச்சுக்கணும். ஆனால் ஃபர்ஸ்ட் வார்த்தையை மட்டும் தான் கொடுப்பாங்கப்பா. இந்த மாதிரி எல்லாத்தையும் கேட்குறாங்க அப்படின்னா அகாரிகஸ், அதுக்கடுத்து என்ன கொடுப்பாங்க? இந்த பக்கம் வரும்போது அமானிட்டா, அப்படி இல்லை அப்படின்னா இந்த பக்கம் என்னது? ட்ரையாப்டரிஸ், மார்சிலியா, இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் பேரை மட்டும் தான் கொடுப்பாங்க, முழு பேரை கொடுக்க மாட்டாங்க. ஃபங்கஸ்குள்ள கேட்குறான்னா தான் அவன் என்ன பண்ணுவாங்க, 4 ஆப்ஷன் ஃபங்கஸ் கொடுக்குறான் அப்படின்னா அப்போ என்ன பண்ணுவாங்க, முழு பேரை கொடுத்து கேட்பாங்க. எல்லா கேட்டகரியும் கலந்து வருது அப்படின்னா அவன் என்ன பண்ணுவாங்க, ஜீனஸ் நேம் ஃபர்ஸ்ட் தான் கொடுப்பாங்க. ஏன்னா அதை வச்சு தான் நம்ம குழப்பம் வரும். அகாரிகஸ் முழு பேரை கொடுத்தா நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அது ஃபங்கஸா என்னன்னு சொல்லிட்டு. அவன் ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் கொடுத்தானா நமக்கு என்ன வரும்னா ஆல்கேவா, ஃபங்கஸா, பிரையோஃபைட்ஸா, நம்ம கன்ஃபியூஷன் வரும் நம்மளுக்கு. சரியா? அதெல்லாம் அவன் தெளிவாக இருப்பாங்க. எப்படி கேட்டால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகும்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அதை வச்சு அவன் கேள்வி கேட்பான். சரியா? அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னாடியே தெளிவாக படிச்சுட்டு போயிட்டோம் அப்போ நம்ம கன்ஃபியூஷன் இல்லை. ஆனால் நம்மளே கன்ஃபியூஷனில் படிச்சுட்டு போயிட்டு ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிறாங்க, ஒழுங்காக படிச்சுட்டு போனாலே இங்கே கன்ஃபியூஷனில் தான் இருக்கும். அதே விஷயம். அடுத்த போலாமா? இதோட என்ன முடிஞ்சு? டெரிடாஃபைட்ஸ் முடியலை, வேற ஒன்று முடிஞ்சு. என்ன முடிஞ்சிருக்குது? பிளான்டேவே முடிஞ்சிருச்சா? கிரிப்டோ கேம் முடிஞ்சிருக்குது. அடுத்து என்ன பார்க்கணும்? பெனிரோ கேம்ஸ். பிளான்டேல மொத்தம் 5 பார்த்தோம்ல. இப்போ ஆல்கே, பிரையோஃபைட்ஸ், டெரிடாஃபைட்ஸ், 3 கிரிப்டோ கேம்ஸ். ஜிம்னோ, ஆஞ்சியோ வந்து என்னது? பெனிரோ கேம்ஸ். இதெல்லாம் என்ன முடிச்சு? கிரிப்டோ கேம்ஸ் முடிஞ்சிருச்சு. அடுத்தது 2 வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பெனிரோ கேம்ஸ். சரியா? அதில் ஃபர்ஸ்ட் வந்து என்னது? ஜிம்னோஸ்பம். ஜிம்னோஸ்பம்ஸ்க்கு இன்னும் ஒரு பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நேக்கடு சீடட் பிளான்ட் அப்படின்பாங்க. நேக்கடுனா என்ன அர்த்தம்? திறந்த விதை தாவரம், ஓப்பன் சீடட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லி விதை வந்து மூடி இருக்காது, விதை வந்து என்னவா இருக்குன்னா ஓப்பன் இருக்கு. சரியா? மொத்தம் வந்து 4 டைப் ஆஃப் ஜிம்னோஸ்பம்ஸ் இருக்குப்பா. சைக்கடேல்ஸ், ஜிங்கோயல்ஸ், கோனிஃபெரல்ஸ், நீட்டெல்ஸ். சைக்கடேல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கஸ் ட்ரீ. ஜிங்கோயல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஜிங்கோயா பிலோபா ட்ரீ. கோனிஃபெரல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா பைன் ட்ரீ. நீட்டெல்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நீட்டம் ட்ரீ. எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் ஃபுல்லாக எல்லாமே என்ன, பெரிய பெரிய மரம் தான் ஃபுல்லாக. சரியா? ரிலீஜன். ஜிங்கோயல்ஸ்னு கொடுத்துட்டு இது எந்த கிளாசிஃபிகேஷன்ல வருதுன்னு சொல்லி கேட்பாங்க. பிரையோஃபைட்ஸா, டெரிடாஃபைட்ஸா, ஜிம்னோவா, ஆஞ்சியோவான்னு கேட்பாங்க. ஜிங்கோயல்ஸ் வந்து என்னது? ஜிம்னோசம்ஸ். அவ்வளவுதான். திறந்த விதை தாவரம்னு சொல்லுவாங்க. விதை வந்து க்ளோஸ்ல இருக்காது. ஓகேவா? அதான் நேக்கடு சீடட் பிளான்ட். நேக்கடுனா என்னது? ஓப்பன் சீடட்னு போட்டு. சைக்கடேல்ஸ்க்கு எக்ஸாம்பிள் சைக்கஸ் ட்ரீ, ஜிங்கோயல்ஸ்க்கு ஜிங்கோயா பிலோபா ட்ரீ, கோனிஃபெரல்ஸ்க்கு பைன் ட்ரீ, நீட்டெல்ஸ்க்கு என்னது? நீட்டம் ட்ரீ. சரியா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஜிம்னோசம்ஸ்க்கு முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா யூசஸ். ஃபர்ஸ்ட் கவனிச்சுங்க, நான் சொல்ல சொல்ல ஒவ்வொரு யூஸாக எழுதிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா பைனு, ரோஸ்வுட்டு, பெர்ரு, சிட்ரஸ், இது எல்லாமே எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டிக் தயார் பண்ணுறதுக்கு, ப்ளஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் தயார் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஜிம். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ எல்லாம் மேட்ச் ஸ்டிக்கு பயன்படுத்துங்கிறது இங்கே முக்கியமான பாயிண்ட் இல்லை. இங்கே என்ன முக்கியமான பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனு, ரோஸ்வுட்டு, பெர்ரு, சிட்ரஸ் இது எல்லாமே ஜிம்னோஸ்பம் தாவரம்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதனால தான் இந்த பாயிண்ட் முக்கியமான பாயிண்ட். மீனிங் புரியுதா? ஒரு 4 தாவரத்தோட பேரு கொடுத்து ஜிம்னோஸ்பம் எதுன்னு கேட்பாங்க. அப்போ நம்மளுக்கு என்ன தெரியணும்? பைனு, ரோஸ்வுட்டு, பெர்ரு, சிட்ரஸ் எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னோஸ்பம்னு தெரியணும். எலிஜன். அதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். நான் சொல்றது ஒரு பாயிண்ட் எழுதுங்க ஆர்டர்ல. மறுபடியும் சொல்றேன், இந்த மேட்ச் ஸ்டிக் தயார் பண்றதுக்கு ஃபர்னிச்சர் யூஸ் செய்ய மாட்டாங்க. முக்கால்வாசி மரம் மேட்ச் ஸ்டிக் தயார் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க, முக்கால்வாசி ஃபர்னிச்சருக்கு யூஸ் பண்ணுவாங்க. இங்க அதெல்லாம் முக்கியமான பாயிண்ட் கிடையாது. இங்க முக்கியமான பாயிண்ட் என்னது? இந்த 4 மரம் என்னது? ஜிம்னோஸ்பம் மரம். அவ்வளவுதான் நமக்கு தெரிய வேண்டிய பாயிண்ட். அதை மட்டும் தெளிவா எழுதிங்க. அகாத்திஸ் ட்ரீ. அகாத்திஸ் ட்ரீ வந்து எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா பேப்பர் மேனுஃபேக்சரிங். இந்த இடத்துலயுமே பேப்பர் மேனுஃபேக்சரிங்கிறது யூஸ் வந்து ரொம்ப முக்கியம் கிடையாது. ஏன்னா பேப்பர் மேனுஃபேக்சரிங்க்கு நிறைய ட்ரீ யூஸ் பண்ணாங்க. இங்கே என்ன முக்கியம்? இந்த அகாத்திஸ் வந்து ஜிம்னோஸ்பம் தாவரம்னு தெரியும். எழுதிங்க. நான் சொல்ல சொல்ல ஒரு பாயிண்டா எழுதுங்க. பேப்பரை திருப்பி அனுப்பி விட்டுருப்பாங்க நினைக்கிறேன். அனைவா அதில் பார்த்து பயந்து போய். 3வது நீட்டம் ட்ரீ இருக்கு பார்த்தீங்களா? இந்த நீட்டம் ட்ரீல இருந்து ஒரு மருந்து எடுப்பாங்க. அந்த மருந்து எதை குணப்படுத்த உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரூமேட்டிசம். இந்த டிசீஸ்க்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. மருந்து பேர்லாம் கொடுக்கல, ஆனா என்ன பயன்படுத்துறாங்க? அந்த மருந்து எதை குணப்படுத்த உதவுது? ரூமேட்டிசம் டிசீஸ்க்கு மருந்தா பயன்படுத்துறாங்க. ரூமேட்டிசம்னா வேற ஒண்ணுமே இல்லை,
ஜாயிண்ட் பெயின். ஜாயிண்ட் பெயின் அந்த முடக்குவாதம்னு சொல்றாங்க பாத்தீங்களா, முடக்குவாதம் தான் ரியூமட்டிசம். அதுக்கு மருந்து எங்க இருந்து எடுக்கிறாங்க? நீட்டம் ட்ரீல இருந்து. அநேகமா உங்க பேப்பர் பார்த்தா ஓடி இருக்கும்னு நினைக்கிறேன். இனிமேல் திருப்பி கிளாஸ்க்கு எடுத்துக்க போறாங்களா? படத்துல கிணத்த காண கம்மி ட்ரெஸ் எல்லாம் கழட்டி கொடுத்து ஒருத்தர் போடுவான்ல, இனிமே நீ பேப்பர் நான் இருக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு, அது மாதிரி இனிமே நீங்க இருக்கிற பேப்பரை திருத்த மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு போயிருப்பாங்க. நம்ம எழுதிட்டீங்களா? ரைட். அடுத்த பாயிண்ட், எஃபிட்ரா ஜெரார்டியானா. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்தோட பேரு, எஃபிட்ரா ஜெரார்டியானா. இதுல ஏதாவது இருக்கக்கூடிய மருந்துக்கு பேரு வந்து பாத்தீங்கன்னா எஃபிட்ரின். மரத்தோட பேரு எஃபிட்ரா ஜெரார்டியானா, மருந்தோட பேர் வந்து எஃபிட்ரின். இந்த மருந்து எதை குணப்படுத்த உதவுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆஸ்துமா அண்ட் சிவியர் காஃப். இங்க வந்து மரத்தோட பேர் மட்டும் தான் கொடுத்துருங்க, மருந்தோட பேரு கொடுக்கல. ஆனா என்ன டிசீஸ்? ரியூமட்டிசத்துக்கு மருந்து. இங்க வந்து மரத்தோட பேரு கொடுத்துருக்கான், எடுக்கக்கூடிய மருந்துக்கு பேரும் கொடுத்துருக்கான், அந்த எதை கியூர் பண்ண உதவுதுன்னு கொடுத்துருக்கான். சரியா? 3 பாயிண்ட் தெளிவா எழுதுங்க. ஆனா மொத்தம் 2 மரம் இருக்குமா, எஃபிட்ரா ஜெரார்டியானா, இன்னொன்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா எஃபிட்ரா சினிகா. இந்த ட்ரீ 2 என்ன பண்றாங்க? எஃபிட்ரின் மருந்து எடுக்கிறாங்க. அந்த மருந்து எதை கியூர் பண்ண உதவுது? ஆஸ்துமாக்கும் சிவியர் காஃப்க்கும் மருந்தா பயன்படுத்துறாங்க. அடுத்ததுல வேணாம், அடுத்து இது வேண்டாம் விட்டுருங்க. அடுத்து ரொம்ப 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 முக்கியமான பாயிண்ட், எக்கச்சக்க டைம் கேட்டிருக்காங்க, எவ்வளவு தடவை நமக்கே தெரியும், அந்த அளவுக்கு கேட்டிருக்காங்க. அரவுக்கரியா பிட்வில்லி. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்னமெண்டல் பிளான்ட், அழகுக்காக வளர்க்கக்கூடிய ஒரு தாவரம் தான், அது முக்கியம் கிடையாது. இந்த அரவுக்கரியாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மங்கீஸ் பசில், குரங்கின் புதிர் என்று அழைக்கப்படும் தாவரம் வந்து என்னன்னு கேட்டாங்கன்னா அரவுக்கரியா. ரொம்ப ரொம்ப முக்கியமான, நிறைய டைம் கேட்டிருக்காங்க. இது வந்து பார்க்கறதுக்கு வந்து ஒரு கிறிஸ்மஸ் ட்ரீ மாதிரி அப்படியே முள்ளு முள்ளா இருக்கும். அதுல வந்து என்ன ஆகும்னா குரங்கு வந்து தாவிச்சு அப்படின்னா, குரங்கு தாவி உள்ள போனதுன்னா உருண்டு, அதுல ஃபுல்லா முள்ளு முள்ளா இருக்கும்ல, குரங்கு தாவி பிடிச்சு அப்படின்னா முள்ளு குத்திருமா, அப்ப அது கீழே விழுந்துடும். அப்ப அந்த மரத்துல வந்து என்ன ஆகாதுன்னா குரங்கு எதுவுமே ஏறவே ஏறாது. ஸோ அது என்ன சொல்றாங்க அப்படின்னா மங்கீஸ் பசில் அப்படின்பாங்க. சரியா? தெரியுதா உங்களுக்கு? இந்த மாதிரி தான் இருக்கும் அரவுக்கரியா பிட்வில்லி வந்துட்டு. நல்ல படமா இருந்தா பரவாயில்ல, ஏதாச்சும் ஒன்னாச்சு இந்த மாதிரி தான் பார்க்கும். இப்படி பிரான்ச்சஸ் மாதிரிலாம் இருக்காது, அப்படியே இப்படி நீட்ட நீட்டமா இருக்கும். இதுல ஃபுல்லா என்ன ஆகும்னா முள்ளா இருக்கும் ஃபுல்லாமே. உங்களை ஜூம் பண்ணி பார்த்தா கூட தெரியுது வந்துட்டு. நீங்க இது ஊட்டியெல்லாம் போனீங்கன்னா பாட்னிக்கல் கார்டன்ல வந்துட்டு இந்த தெரியுதா உங்களுக்கு, சின்னதுல இருக்கும்போது அப்படியே குட்டி குட்டியா இந்த மாதிரி தான் ஃபுல்லா என்னவா இருக்கும்னா, இங்கே தெரியுது பாருங்க, உங்களுக்கு தெரியுதா முள்ளு முள்ளா இருக்கிறது வந்துட்டு, அதுதான். அப்போ ஆட்டோமேட்டிக்கா என்ன ஆகாதுன்னா அதுல வந்து எந்த குரங்கு எந்த உயிரினும் பெருசா உட்காரவே உட்காராது போய் வந்து. சரியா? ஊட்டியில வந்து ஃபர்ஸ்ட் உள்ள நுழைஞ்ச உடனே முன்னாடி ஃபர்ஸ்ட் அரவுக்கரியா பிட்வில்லி தான் முதல்ல இருக்கும். சரியா? அதில் போட்டு கிளாசிஃபிகேஷன் எல்லாமே எழுதி மங்கீஸ் பசில் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருப்பாங்க. இது ஊட்டி மாதிரியே தெரியுது, ஃபாரின் மாதிரில தெரியுது. சரி விடுங்க, இதுக்காக ஊட்டி போய் பார்த்துட்டு வந்துருங்கப்பா எல்லாரும். சரியா? இதை ஒரு சாக்கா வச்சுட்டு நீங்க எல்லாம் ஊட்டி போறதுக்கெல்லாம் ஒரு ஆள் கூட இது கிடையாது. 25 ஏசி வச்சதுக்கு எல்லாம் பின்பக்கம் உட்காந்துட்டு இருக்கீங்க. நேற்று அந்த அகாடமிலையும் அப்படிதான், எல்லாத்துக்கும் அது ஒரு பிரச்சனையா இருக்குது, ஏசியை போட்டு விட்டா. நான் கொஞ்சம் கேப்ல போனா உடனே ஏசியை குறைச்சி வச்சுக்கிறது, ஆஃப் பண்ணிக்கிறது. எனக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா தெரிஞ்சிடும் இங்க எத்தனை பேர், எனக்கு அங்கே ஸ்டேஜ் மேலே ஏறி நிற்பேன், கீழே போல உட்காந்துருப்பாங்களா, என்ன ஆகும்னா ஏசி 2 பக்கம் அப்படிதான் இருக்கும், என் பக்கம் இருக்காது. அது கொஞ்சம் கேப்ல எங்கேயாவது போட்டு உடனே ஏசி ஆஃப் பண்ணி விட்டுருவாங்க கேர்ள்ஸ் வந்துட்டு. உடனே எனக்கு ஃபர்ஸ்ட் தெரியாது, அப்படியே என்ன ஆகும்னா லைட்டா வந்து என்ன ஏசி குறைஞ்சு தெரியுமா, அப்புறம் பார்த்தா கடைசியில் பார்த்தா ரிமோட் அங்கே வச்சிருப்பாங்க. இங்க பரவாயில்ல, நீங்க கம்மியா தானே ஆள் இருக்கீங்க, கண்டுபிடிச்சிடலாம். டாக்ஸஸ் பிராவிஃபோலியா, இது வந்து ஜிம்னோஸ்பம் தான். எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு பயன்படுத்தக்கூடிய ட்ரக் தயார் பண்றாங்க. எழுதுங்க, டாக்ஸஸ் பிராவிஃபோலியா ட்ரக் வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு ட்ரக் தயார் பண்றதுக்கு பயன்படுத்தக்கூடிய. இதெல்லாம் வேண்டாம், பெர்ஃப்யூம் முறை. இதோட என்ன முடிஞ்சிச்சு? ஜிம்னோஸ்பம்ஸ் முடிஞ்சிச்சு. சரியா?
அடுத்து என்ன ஹெட்டிங் போட்டுங்க, ஆஞ்சியோஸ்பம் ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிங் போட்டுட்டு எக்ஸாம்பிள் போட்டு மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீ, கோகனட் ட்ரீ, உங்களுக்கு பிடிச்ச எக்ஸாம்பிள் போட்டு மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீல என்னது ஆஞ்சியோஸ்பம்ல வரக்கூடியது எல்லாமே என்னது க்ளோஸ்டு சீடர் பிளான்ட். இப்போ அவ்வளோதான்ப்பா. ஆஞ்சியோ வந்து என்னது க்ளோஸ்டு சீடர் பிளான்ட், மூடிய விதை தாவரம், அவ்வளோதான். மாம்பழத்தில் எங்கே இருக்குது சீடு வந்துட்டு உள்ள தானே இருக்குது, க்ளோஸ் சீடர் தான் க்ளோஸ்டு சீடர். மேங்கோ ட்ரீ, நீம் ட்ரீல பார்த்துருக்கீங்களா, எங்கே இருக்குது உள்ள அந்த பழம் மாதிரி பார்த்து உள்ள க்ளோஸாக இருக்குது பாருங்க, அதுதான். அதை மட்டும் போட்டுங்க போதும். நம்ம தனியாக அதை ஒரு டாப்பிக்காகவே நம்ம பார்ப்போம். நம்ம பிளான்ட் பிசியாலஜி அதுக்குள்ளே போயிட்டு ஸ்டெம் எப்படி, ரூட்ஸு, லீவ்ஸு, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸ், அது எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அங்கே தனியாக படிச்சுக்கிறோம். இப்போ சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் எழுதிட்டிங்கன்னா போதும், சரியா? அது பெரிய கேட்டகரிப்பா. ஆஞ்சிஸ் நம்ம உள்ளே போயிட்டோம் அப்புறம் நம்ம என்னது மோனோகாட் பிளான்ட்டு, டைகாட் பிளான்ட்டு, அதுக்குள்ளே வரும் அதோட ரூட் சிஸ்டம் எப்படி, ஸ்டெம் எப்படி, லீவ்ஸ் எப்படி, ஃப்ளவர்ஸு, ஃப்ரூட்ஸு எல்லாம் நம்ம என்ன பண்ணலாம் இங்கே வந்து டீட்டெயில்டாக படிச்சுக்கலாம். இப்போதைக்கு சும்மா எக்ஸாம்பிள் மட்டும் தெரிஞ்சுக்க போகிறோம். இதோட என்ன முடிஞ்சிச்சு, 5 கிங்டம் கிளாசிஃபிகேஷன் முடிஞ்சிச்சு, கரெக்டா? அடுத்து என்ன பார்க்குறது, அவரை முடிச்சா மண்டையாட்டுறீங்க வந்துட்டு. 5 கிங்டம் முடியலை, 4 கிங்டம் தான் முடிஞ்சிருக்குது. மொனிரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே 4 தான் முடிச்சிருக்கோம், சரியா? 5ஆவது கிங்டம் வந்து என்னது அனிமாலியா. ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிங் போட்டிங்களா? அனிமாலியாக்குள்ள பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கவனிங்க, அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 9 கேட்டகரி இருக்குப்பா, சரியா? போரிஃபெரா, சீலன்ட்ரேட்டா, பிளாட்டிகல்மின்தஸ், அஸ்கல்மின்தஸ், அனலிடியா, ஆர்த்ரோபோடா, மொலஸ்கா, எக்கினோடெர்மேட்டா, கார்டேட்டா. ஏன்னா அனிமாலியானிங்கிறது ஒரு உயிரினத்தை மட்டும் இல்லை, நம்ம எல்லாருமே அனிமாலியாக்குள்ள தான் வருவோம். நம்ம அப்போ பிளான்டேவை நம்ம எப்படி பிரித்தோம், நம்ம அனிமாலியாவுக்குள்ள நிறைய உயிரினம் இருக்கும். அதை மொத்தமாக அனிமாலியாவுக்குள்ள வச்சு படிக்க முடியுமா நம்மள வந்து? கண்டிப்பா. அப்படி வச்சோம்னா திரும்ப கிளாசிஃபிகேஷன் பிரிச்சதே வேஸ்ட் தான், திரும்ப கண்டுபிடிக்கவே முடியாது. அப்போ அனிமாலியாக்குள்ள என்ன பண்றாங்க அப்படின்னா மொத்தம் 9 கேட்டகரியா பிரிக்கிறாங்க. ஒவ்வொரு கேட்டகரிக்கும் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் ரூல்ஸ் தனியாக வச்சிருப்பாங்க. அந்த உயிரினம் எப்படி இருக்கும், அதை கட் பண்ணா எப்படி இருக்கும், அதோட சிஸ்டம் எப்படி இருக்கும், அவர் எக் எப்படி இருக்கும், எல்லாத்த பத்தி நிறைய ரூல்ஸ் இருக்கும், சரியா? ஒரு உயிரினத்தை எடுத்து பார்ப்பாங்க, அந்த உயிரினம் வந்து இதுல எந்த ரூல்ஸ்க்குள்ள அடங்குதுன்னு பார்த்து அந்த கேட்டகரிக்குள்ள கொண்டு அந்த உயிரினத்தை வச்சிருவாங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு? இப்போ மொலஸ்கா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு வந்து ஸ்கின் வந்து ரொம்ப சாஃப்டாகவும் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்றேன், ஷைனிங்காக இருக்கும், ரொம்ப வலுவலுப்பாக இருக்கும், அப்படி செக் பண்ணி பார்க்குறாங்க. இப்போ ஸ்னெயில் எடுத்து பார்க்குறாங்க, நத்தை எடுத்து பார்க்குறாங்க, பார்க்குறக்கு ஸ்கின் ரொம்ப சாஃப்டாக வலிக்கிட்டு போகிற மாதிரி பிடிக்கும், நத்தையெல்லாம் வலிக்கிட்டு போயிடுறது பயங்கரமாக வந்துட்டு. இப்போ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மொலஸ்காக்குள்ள. இப்போ ஆர்த்ரோபோடாக்கு பார்த்தீங்கன்னா லெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாயிண்டட் லெக்ஸாக இருந்தால் அது வந்து ஆர்த்ரோபோடா கீழே போகணும்னு சொல்லுவாங்க. அப்போ எர்த்துவாம் காக்ரோச்சை பிடிச்சி பார்க்குறாங்க, லெக் ஜாயிண்டட் லெக்ஸாக இருக்கா, அப்போ என்ன பண்ண ஆர்த்ரோபோடா கீழே கொண்டு போட்டு. அனலிடியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாடி வந்து இப்படி செக்மெண்ட்டாக இருக்கணும்னு ரூல்ஸ் இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சென்டரில் கட் பண்ணுறீங்க அப்படின்னா 2 பக்கமும் பைலேட்டரில் ஈக்குவலாக சிமெட்ரிக்கலாக வந்து பிரியணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் இருக்கும். அப்போ எர்த்துவாம் பிடிச்சி பார்க்குறாங்க, பாடி இப்படி செக்மெண்ட்டாக இருக்கா, ஓகே. அடுத்து பார்த்தா 2 பக்கம் ஈக்குவலாக இருக்கா, ஓகே, அப்போ அதுக்குள்ளே கொண்டு போகும். அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரிக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய ரூல்ஸ் இருக்கும். அப்போ இந்த கண்டிஷனுக்கு எந்த உயிரினம் சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அதை என்ன பண்ணுறாங்க அந்த கேட்டகரிக்குள்ளே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா செட் பண்ணிடுவாங்க. போரிஃபெராக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் என்னது ஸ்பாஞ்சஸ், கடல் பஞ்சுன்னு சொல்லுவாங்க. சீலன்ட்ரேட்டாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹைட்ராவும் ஜெல்லி மீன் வந்து சீலன்ட்ரேட்டா. பிளாட்டிகல் மின்தஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டேப் வாம். அஸ்கல் மின்தஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அஸ்காரியஸ், அதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ரவுண்ட் வாம் அப்படின்னு சொல்லுவாங்க, உருளை புழு. அனலிடியா கீழே வந்து பார்த்தீங்கன்னா எர்த்வாம், லீச்சஸ். ஆர்த்ரோபோடா கீழே பார்த்தீங்கன்னா காக்ரோச், சென்டிபீடு, ஸ்கார்பியன். சென்டிபீட்னா என்னது? காக்ரோச் கரப்பான் பூச்சி தெரியும், ஸ்கார்பியன்னா தேலுன்னு தெரியும். சென்டிபீட்னா என்னது? பூரான். பூரான் தான் என்னது சென்டிபீடு. ஆர்த்ரோபோடா முடிச்சா மொலஸ்காக்கு பார்த்தீங்கன்னா ஸ்னைல், ஆக்டோபஸ், செப்பியா. ஸ்னைல் தெரியும், ஆக்டோபஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆக்டோபஸ்னா என்னது? தமிழ்ல ஆக்டோபஸ் தானே, அப்படி தானே? அதை போய் ஆக்டோபஸ் தேடுறீங்க. ஆக்டோபஸ் சாப்பிட்ருக்கீங்களா? இல்லையா? சாப்பிட்ருக்கீங்களா? ஸ்குவிட் சாப்பிட்ருக்கீங்க, ஆக்டோபஸ் சாப்பிட்டது இல்லையா? ஸ்குவிட் தான், அதுதான் சின்ன சைஸ். ஸ்குவிட்னா என்னது?
கனவான்னு சொல்லுவாங்க, சில ஊர்ல கடம்பான்னு சொல்லுவாங்க, பார்த்துருக்கீங்களா? அதுதான் சின்ன சைஸ் ஆக்டோபஸ் தான் ஸ்குவிட். அது வந்துட்டு நீங்க ஒன்று பெருசா வாங்க சின்ன சைஸ் சாப்பிட்ருக்கீங்களா? அவ்வளோதான் கணக்கு. ஏன் அடுத்து எக்னோடெர்மேட்டா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ், சீ குக்கும்பர். இது வரைக்கும் இந்த 8 கேட்டகரி இருக்கு பார்த்தீங்களா? இது 8மே வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்வெர்டிபிரேட், முதுகெலும்பு இல்லாதது. லாஸ்டா வர கார்டேட்டா இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா வெர்டிபிரேட். மொத்தம் வந்து இன்வெர்டிபிரேட் தான் மொத்தம் 8 கேட்டகரிக்குள்ள வருது. வெர்டிபிரேட்டானுங்கிறது மொத்தமாக என்னது ஒரே கம்யூனிட்டி கார்டேட்டாக்குள்ள இருக்காங்க. அது எக்ஸாம்பிள் என்னது ஃபிஷ், ஃப்ராக், மேன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கார்டேட்டில் வரும். சரியா? தெளிவாக என்ன பண்ணுங்க, என்ன கேட்டகரி என்ன எக்ஸாம்பிள் அதை மட்டும் தெளிவாக எழுதிக்கங்க. மெயின்ஸுக்கு நீங்கள் எழுதுறீங்க அப்படின்னா அப்போ நம்ம என்ன பண்ணணும் தெரியுமா? இது உள்ள ஃபுல்லாக படிக்கணும். நம்ம வந்துட்டு எது உள்ள படிக்கணும்? போரிஃபெராக்குள்ள ரூல்ஸ், சைலண்ட் ரேட். ஏன்னா இந்த பிளாக்டிக்கல் மெத்தட்ஸை பற்றி 5 மார்க் கொஸ்டின்ல 10 மார்க் கொஸ்டின் கேட்டு வைப்பாங்க அந்த மாதிரி. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை வச்சு டேப் எழுதுனா 10 மார்க் போடுவான், அவன் நமக்கு 1/2 மார்க் கூட போட மாட்டான். அப்போ பிளாக்டிக்கல் மெத்தட்ஸோட நம்ம ரூல்ஸ் அப்புறம் நம்ம என்ன பண்ணணும், உள்ள போய் படிக்கணும். அப்போ அதை படிச்சுக்கலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க, இதை மட்டும் எழுதி. மோஸ்ட் வெனமஸ் சைலண்ட் ரேட்டா இன் த வேர்ல்டு. உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த சைலண்ட் ரேட்டா எங்கே படித்தோம் ஞாபகம் இருக்கா? எங்கே படித்தோம்? இப்போதான் படித்தோம் அனிமேலில். எங்கே படிச்சிருக்கோம்? இந்த 2வது கேட்டகரி தான் படித்தோம்ல. சைலண்ட் எக்ஸாம்பிள் என்னது? ஹைட்ரா, ஜெல்லி ஃபிஷ். இதுலேயே மோஸ்ட் வெனோமஸ் சைலண்ட் ரேட்டா இந்த வேர்ல்டு வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரோனெக்ஸ் ஃபிளிக்கரி. இது ஒரு ஜெல்லி ஃபிஷ் டைப். ஜெல்லி ஃபிஷ்ங்கிறது காமனாக சொல்லக்கூடிய வார்த்தைப்பா. சரியா? இந்த ஜெல்லி ஃபிஷ்ல ஒரு டைப் தான் என்னது, இந்த சிரோனெக்ஸ் ஃபிளிக்கரி. இருக்கிறதுலே என்னது மோஸ்ட் வெனோமஸ், உலகிலேயே அதிக நச்சுத்தன்மை வாய்ந்த குழியுடலி வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா சிரோனெக்ஸ் ஃபிளிக்கரி. இந்த ஃபிளிக்கரி இருக்கு பார்த்தீங்களா? இதோட ஒரு டிராப்பை வச்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட வந்துட்டு ஒரு 60 பீப்புள்ஸை கொள்ள முடியும். சிங்கிள் டிராப் வாங்கிடலாமா கிடைச்சா? பாருங்க, இது ஒரு ஜெல்லி மீன் தான். ஜெல்லி ஃபிஷ்ல முக்கால்வாசி பாய்சனஸ் தான்ப்பா நிறையா இருக்கும். அடுத்து வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எபிபெடோபேட்ஸ் ட்ரை கலர். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராகோட பேர், பாய்சன் ஆரோ ஃப்ராக் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து ஒரு மருந்து எடுக்கிறாங்க. அந்த மருந்து எதை குணப்படுத்த உதவுதுன்னு பார்த்தீங்கன்னா பெயின் கில்லர், வலி நிவாரணியா பயன்படுத்துவாங்க. எபிபெடோபேட்ஸ் ட்ரை கலர்னுங்கிறது ஒரு ஃப்ராக், பாய்சன் ஆரோ ஃப்ராக், நச்சு அம்பு தவளைன்னு சொல்லுவாங்க. அதுல இருந்து எடுக்கக்கூடிய மருந்து என்ன தயார் பண்ணாங்க, அதுல என்ன பண்றாங்க, ஒரு மருந்து தயார் பண்றாங்க. அந்த மருந்து எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னா வலி நிவாரணியா பயன்படுத்துறாங்க. நம்மளாம் காமனா வந்து மார்பின் தான் பெயின் கில்லருக்கு பயன்படுத்துவோம். ஆனா மார்பின்ல நமக்கு நிறைய சைடு எஃபெக்ட் வரும். அதுக்கு பதிலாக இந்த தவளை எடுக்கக்கூடிய மருந்தை யூஸ் பண்றோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடையாதுன்னா சைடு எஃபெக்ட் வராது. எழுதியாச்சா? இது என்னது? ஃபிளிக்கரி. இது வந்து என்னது? அந்த பாய்சன் ஆரோ ஃப்ராக். அதில் எங்கே தான் இருக்கும்? எல்லாமே அமேசான் காடுகளில் மட்டும்தான் காணப்படக்கூடியது. எருவா மட்டும் அங்கே தான் இருக்கிறாங்கல்ல, அப்போ எல்லாமே எங்கே போயிடணும்? அமேசான். மோஸ்ட் பாய்சனஸ் ஃபிஷ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸ்டோன் ஃபிஷ், கல் மீன். பார்க்குறதுக்கு வந்து இந்த மாதிரி பாறை மாதிரி இருக்கும். டக்குன்னு காலை வச்சா என்ன பண்ண, அப்படியே உள்ள வச்சு அப்படியே குத்தி விட்டுரும். சரியா? அடுத்து வந்துட்டு ரீஜெனரேட்டிவ் ஃபிஷ் வந்து என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டார் ஃபிஷ். ரீஜெனரேட்டிவ் மீனிங் என்ன அர்த்தம்? வெட்டினாலும் திரும்ப என்ன ஆயிரும்னா வளர்ந்துடக்கூடியது. சொன்ன ஞாபகம் இருக்கலாம், அன்னைக்கு ஆல்ரெடி வந்துட்டு இவன் வீட்டில் என்ன பண்ணான், 2 ஸ்டார் ஃபிஷ்ஷை வாங்கி வளர்த்துக்கிற வேண்டியதுதான். கெஸ்ட் வந்தால் என்ன பண்ணால் போதும், டக்குன்னு 2 காலை வெட்டி என்ன பண்ணிடுங்க, குழம்பு வச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும், வளர்ந்துடும். அப்புறம் நம்ம என்ன பண்ணலாம், அடுத்த வாரத்துக்கு அடுத்த 2 காலை வெட்டி நம்ம என்ன பண்ணிக்கலாம், குழம்பு வச்சுக்கலாம். சரியா? அந்த மாதிரி செஞ்சிடாதீங்க, போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும். ஓகேவா? ரீஜெனரேட்டிவ் ஃபிஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார் ஃபிஷ். அதே மாதிரி நம்ம உடம்புல ரீஜெனரேட்டிவ் ஆர்கான் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா லிவர், கல்லீரல். கல்லீரல் மட்டும்தான் என்ன ஆகும்னா வெட்டினாலும் திரும்ப என்ன ஆயிரும்னா வளர்ந்துடும். சரியா? லிவர் எந்த ஆர்கான் லிவர் ப்ராப்ளம் வரும், இது எந்த பிரச்சனை லிவர் ப்ராப்ளம் வரும் நம்மளுக்கு?
டிசீஸ் பார்த்து முடிச்சிட்டேன் கரெக்டா? டிசீஸ் பார்த்துட்டோமா? வைரல் டிசீஸ், பாக்டீரியல் டிசீஸ் பார்க்கலையா? நீ சொல்லுங்க, நீங்க இருக்குன்னு சொல்றேன். ஏய் நீ பாரு, எந்த பிரச்சனைனாலும் நமக்கு லிவர் ப்ராப்ளம் வரும். லிவர் சிரோசிஸ் எதனால வருது? எதனால லிவர் சிரோசிஸ் வரும்? ட்ரிங்கிங். அதுதான் கொஸ்டின் கேட்குறேன். ட்ரிங்கிங்னால தான் என்ன ஆகும்னா லிவர் சிரோசிஸ் வரும். குடிக்கிற ஆல்கஹால் ஃபுல்லாக ஃபில்டர் பண்ணுறதுக்கு எங்கே போகும்னா லிவர் தான் போகும். லிவர் அதிகப்படியாக வேலை செஞ்சு கல்லீரல் வந்து வீங்கி அழுகி போயிடும். அந்த டிசீஸ் தான் லிவர் சிரோசிஸ். சரியா? ரைட். அடுத்து எக் லேயிங் மேமல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்டினாவும் பிளாட்டிபஸை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா எக் லேயிங் மேமல் அப்படின்னா. நம்ம எவ்வளவோ மேமல்ஸ் இருக்கும்போது இந்த ரெண்டை மட்டும் ஏன் நம்ம ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறோம்? நிறைய மேமல்ஸ் இருக்குல்ல, எவ்வளவோ இருக்கும்போது நம்ம இந்த ரெண்டை பற்றி மட்டும் ஏன் ஸ்பெசிஃபிக்காக படிக்கிறோம்? எக்டினா பிளாட்டிபஸ் பற்றி. கொஸ்டினை திரும்ப வாசிங்க. எக் லேயிங் மேமல் வந்து எக்டினாவும் பிளாட்டிபஸும் கரெக்டா? ஏன் படிக்கிறோம்? அதைத்தான் நானும் கேட்கிறேன். அவ்வளவுதான். மேமல்ஸ்னால என்னது? கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ், எல்லாமே குட்டி தான் போடும். ஆனா இந்த ரெண்டு மட்டும்தான் என்னது? எக் லேயிங் மேமல்ஸ். முட்டையிட்டு அதுக்கப்புறம் அடகாத்து அதுக்கப்புறம் பாலூட்டியா மாறும். அதனால இந்த ரெண்டையும் படிக்கிறோம். புரியுது? அதான் தெளிவா இருக்கே முன்னாடியே. எக் லேயிங் மேமல்னு சொல்லிட்டு. மேமல் எங்க எக் லேயிங் இருக்கும்? மேமல்ஸ் எல்லாமே என்னது? குட்டி தான் போடும். கிவிங் பர்த் டு யங் ஒன்ஸ் தான். ஓகேவா? எலிஜிங். புரியுதா புரியலையாப்பா? லார்ஜஸ்ட் மேமல் வந்து என்னது? லார்ஜஸ்ட் மேமல் நம்மளே நல்லா குண்டா இருக்கிறவங்க சொல்லிடாதீங்க. ப்ளூ வேல், நீல திமிங்கலம் இருக்குல்ல, அதான் வந்து லார்ஜஸ்ட் மேமல். டால்பின் மேமல் தான் இருக்கிறதுல பெருசு வந்து ப்ளூ வேல் தான். சரியா? ஃப்ளையிங் மேமல், நம்ம ஃப்ளைட்ல போனா நம்ம வந்து என்னது? ஃப்ளையிங் மேமல். அப்படியா? இல்ல ஸ்பைடர் மேன் மாதிரி மேலே கீழே பறந்துட்டு வந்தோம்னா நம்மளும் ஃப்ளையிங் மேமல். பேட். எப்படி கண்டுபிடிச்சா பார்த்தீங்களா? ஸ்பைடர் மேன் வந்து பேட்மேன் ஞாபகம் வந்துச்சு அவனுக்கு. பேட் தான் இருக்கிறதுலே ஒன்லி ஃப்ளையிங் மேமல் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பேட். சரியா? பேட் வந்து என்ன கேட்டகரி? ஏவ்ஸ்ல வராது. இதில் வரக்கூடியது மேமல்ஸ்ல வரக்கூடியது. அவன் தாண்டா அன்னைக்கு அந்த பெரிய வேலையை பார்த்து விட்டு போயிட்டு நினைக்கிற மாதிரி அந்த கொரோனாக்கு மெயினே அதானே ஆரம்பிச்சு விட்டது முதல்ல. இல்லையாச்சா? இது வந்து என்னது? ஸ்டோன் ஃபிஷ். அது வந்து என்னது? ஸ்டார் ஃபிஷ். இது வந்து என்னது? எக்டினா. இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா பிளாட்டிபஸ். இந்த ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா எக் லேயிங் மேமல் அப்படின்னு. சரியா? ரைட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த கதையை அப்புறம் கேட்போம். சரியா? நீங்க யாரும் சொல்லக்கூடாது. சரியா? லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரெயின் செல்ஸ் எந்த பறவைக்கு இருக்கும்? நீங்க இப்படிதான் அமைதியா இருக்கீங்க. ஆப்ஷன் எழுதி போடவா? இப்போ சொல்லுவீங்களா?
எந்த பறவைக்கு லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரெயின் செல்ஸ் இருக்கும்? பேரட். ஏன் பேரட்னு சொன்னீங்க? சொல்றதை கேட்டு பேசுறது. வெரி குட். வேற பேரட் சொல்றதை கேட்டு பேசும். ஈகிள், பீகாக் நம்மளோட தேசிய பறவை. அந்த காலத்துல போஸ்ட்மேன் வேலையை ஃபுல்லா யாரு பார்த்தது? டவு தானே. காதல் கடிதத்துல இருந்து எல்லாம் எமர்ஜென்சி என்ன பண்ணுவாங்க, புறா காலில் தானே கட்டி விட்டு அந்த ஊருக்கு போயிட்டு திரும்ப நம்ம ஊருக்கு வரும்னா புறா வராதப்ப. எந்த ஆன்சரை ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ணுவீங்க? அதான் ஆன்சர். ரிலீஜன். எவ்வளோ கதை படிச்சிருக்கான், வடை சுட்ட கதையெல்லாம். காக்காட்ட இருந்து பாட்டில இருந்து வடையை திருடிட்டு போற காக்கா வந்துட்டு, அதுக்கப்புறம் தண்ணியில் கல்லை போட்டு போட்டு டம்ளரில் தண்ணி மேலே வச்சு குடிக்கிறது. எவ்வளோ கதை படிச்சிருக்கோம். இருக்கிறதுல லார்ஜ் நம்பர் ஆஃப் பிரெயின் செல்ஸ் எந்த பறவைக்கு இருக்கும் அப்படின்னா க்ரோஸ். ரிலீஜன். இந்த பாயிண்ட் எழுதுங்க. க்ரோஸ் அண்டு ரேவன்ஸ். ரேவன்ஸ்னா என்னது? அந்த காக்கா இல்லை, அதுவும் ஒரு க்ரோவோட ஒரு ப்ரீடு தான். சரியா? கொஞ்சம் பீக் பெருசா இருக்கும், கொஞ்சம் ஒல்லியாகவும், வால் கொஞ்சம் நீட்டமாகவும் இருக்கும். இங்கே நம்ம க்ரோ சொல்றோம்ல, ஃபாரின் கண்ட்ரிஸ்ல ஃபுல்லாக அங்கே வந்து ரேவன்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. அங்கே வந்து க்ரோ இருக்காது, அங்கே என்ன இருக்கும்னா ரேவன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. இந்த இருக்குல்ல ஒல்லியா இருக்குன்னு சொன்னா, ஒல்லியாகவும் வால் வந்து என்னவா இருக்கும்னா நீட்டமா இருக்கும். காக்கா கொஞ்சம் பல்கா இருக்கும் போல இருக்குது. க்ரோ வந்து 8 வருஷம் தான் லைஃப் ஸ்பேன். ரேவன்ஸ்க்கு எத்தனை வருஷம் இருக்குது? 30 வருஷம் லைஃப் ஸ்பேன் இருக்குது. காக்கா எப்படி கத்தும்? காக்கான்னு கத்துமா? இது எப்படி கத்தும்? க்ராங் க்ராங்க்னு கத்துமா? சரியா? தெரிஞ்சுக்கங்க. ஃபேன் ஷேப்டு டெய்ல். இது வந்து வெட்ஜ் அண்டு கர்வ்டு, ஸ்மாலராக இருக்கும். இது வந்து என்னன்னா எக்ஸ்ட்ரீம்லி இன்டெலிஜென்ட் வந்து என்னது? ரேவன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? ரெண்டுமே காக்கா தான், அவ்வளோதான். சரியா? நீங்கள் என்னத்தை தான் கொடுத்தாலும் நம்மளை பொறுத்த வரைக்கும் என்னது? அதுவும் காக்காத, இதுவும் என்னது? காக்காத. எழுதிக்கங்க. எழுதிட்டீங்களா? அடுத்து இந்த பாயிண்ட். நம்ம அட்டைப்பூச்சி இருக்கா? இந்த பாயிண்ட் ஆல்ரெடி அங்கேயே எழுதி போட்டிருப்போம், ஞாபகம் இருக்கா? வேணா இங்கேயே எழுதிச்சுங்க, இல்லைன்னா என்ன அங்கேயே எழுதிச்சுங்க, ஒன்றும் பிரச்சனை. அட்டைப்பூச்சி கடிச்சா நமக்கு என்ன பண்ணோம்? ரத்த உரையாது காரணமான என்சைம் வந்து என்னது? ஹியூரிடின். அந்த என்சைம் என்ன பண்ணுது? ரத்த உரையை ஸ்டாப் பண்ணிடுது. எழுதிச்சுங்க இங்கேயே கூட, தப்பு இல்லை. இந்த இடத்துல எழுதி வச்சு படிச்சீங்கன்னா பரவாயில்ல. அட்டைப்பூச்சி சொல்கிற அந்த என்சைமோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூரிடின். அந்த என்சைம் என்ன பண்ணுது? பிளட் கிளாட்டிங்கை ஸ்டாப் பண்ணிடுது. சிம்பிளா எழுதிச்சுங்க, புரியுற மாதிரி, அவ்வளோதான். அட்டைப்பூச்சியோட ஜுவாலஜிக்கல் நேம் என்னது? உங்களுக்கு தெரியாது. ஹிருடினாரியா. அடுத்த பேரு கிரானுலோசா. தப்பா படிக்க சொன்னேன் உங்களை. எழுதிட்டீங்களாப்பா? அது அடுத்த பாயிண்ட். மோஸ்ட் இன்கிரெடிபிளி இன்டெலிஜென்ட் அனிமல் வந்து என்னது? நீங்க சொல்லாதீங்க. பறவை நம்ம க்ரோஸ் ரேவன்ஸ்னு படிச்சிட்டோம். மோஸ்ட் இன்கிரெடிபிளி இன்டெலிஜென்ட் அனிமல் ஃபாக்ஸ். எப்படி கதைக்கு அங்கே போயிட்டாங்க பார்த்தீங்களா? காக்காட்டு வந்து ஏமாத்தி வடையை வாங்கிட்டு போறது யாரு? நரி தானே. அதனால நேராக காக்கா கதைக்கு போயாச்சு. ஃபாக்ஸ். ஃபாக்ஸ் இல்லை. நம்ம இதுக்கு முன்னாடி அந்த ஆப்ஷனை வந்து பார்த்துருக்கோம். இந்த அனிமாலியால ஒரு எக்ஸாம்பிள்ல ஆன்சர் இருக்கு அங்கேயே. என்ன அனிமாலியா பார்த்தோம்ல, அதுல எக்ஸாம்பிள் இருக்கு. அதுல இருக்கிறதுல இன்டெலிஜென்ட் அனிமல் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டோபஸ் தான். எழுதிட்டீங்க. ஆக்டோபஸ் இஸ் த இன்கிரெடிபிளி இன்டெலிஜென்ட் அனிமல். ஆக்டோபஸோட ரிசர்ச் நீங்க பார்த்தது இல்லையா? நீ யூடியூப்ல பயங்கரமா நம்ம கூட இன்டராக்ட் பண்ணும். என்ன கொடுத்துருக்கான் பாருங்க. இந்த பூமியில வந்துட்டு மனித இனம், இவன் மனித இனம் தான் ஹெட்டா இருக்கும் பூமியில வந்துட்டு. ஒருவேளை பூமியில வந்து மனித இனமே தோன்றல அப்படின்னா அந்த பிளேஸ்ல யார் இருந்திருப்பா அப்படின்னு ஆக்டோபஸ் இருக்கு.
அதே மாதிரி காப்பி போர்ட்ஸ், இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கண் இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா காப்பி போர்ட்ஸ். மற்ற எல்லா உயிரினத்துக்குமே ரெண்டு ரெண்டு கண் இருக்கும். இதுக்கு மட்டும் என்னது ஒரே ஒரு கண் இருக்கக்கூடிய ஒரே உயிரினம் வந்து என்னது இந்த காப்பி போர்ட்ஸ். இங்க வேற எதுவும் பாயிண்ட் இல்லை. ஒரு கண் இருக்கக்கூடியது இந்த ஆக்டோபஸ், பெரிய சைஸ், இதில் சாப்பிட முடியாது நீங்கள், சரியா? இல்லை நடுக்கடலில் ஃபுல்லாக இருக்குது. இதோட நல்லா இன்னும் பெருசாக ஆக்டோபஸ் நம்ம கூட இன்ட்ராக்ட் பண்ணுப்பா. நம்ம சிரிச்சு திட்டினோம்னா அது கோச்சுக்கிறோம், அந்த மாதிரிலாம் பண்ணும். நிறைய வீடியோ இருக்குது யூடியூப்ல, அடிச்சு பாருங்க. ஆக்டோபஸ்னு போட்டு போட்டீங்கன்னா அதுவே நிறைய வரும். நம்ம கூட பயங்கரமாக இன்ட்ராக்ட் பண்ணும், சரியா? வெர்டிபிரேட், முதுகெலும்பு இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட் வந்து பார்த்தீங்கன்னா பிலிப்பைன் கோபி, லார்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல். எழுதிங்க. முதுகெலும்பு இருக்கிறதுல ஸ்மாலஸ்ட் வந்து என்னன்னா பிலிப்பைன் கோபி. ஸ்மாலஸ்ட் வெர்டிபிரேட் வந்து என்னது பிலிப்பைன் கோபி. லார்ஜஸ்ட் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ப்ளூ வேல், நீல திமிங்கிலம்னு சொல்லுவாங்க. லார்ஜஸ்ட் வெர்டிபிரேட் இதுதான். லார்ஜஸ்ட் மேமல், லார்ஜஸ்ட் சீல், சி மேமல் எல்லாமே என்னது இந்த ப்ளூ வேல் தான். பிலிப்பைன் கோபிங்கிறது ஒரு மீன், அவ்வளவுதான், குட்டி மீன். அந்த மீனோட மொத்த லெங்த் எவ்வளவுதான் இருக்கும்? 10 மீட்டர்னா என்னது? சரி, 10 மில்லிமீட்டர்னா என்னது? 1 சென்டிமீட்டர், அவ்வளவுதான். மொத்த மீனே 1 சென்டிமீட்டர் தான் இருக்கும். 10 மில்லிமீட்டர்னு போட்டுங்கப்பா, 10 மீட்டர்னு போட்டுறாதீங்க. 10 மீட்டருக்கு மீட்டர் இருந்தா அவ்வளவுதான், மொத்தம் ஒரு குடும்பமே உட்காந்துக்கலாம். 10 மீட்டருக்கு பிடிச்சா அது மீன் இருக்காது, பாம்பா தான் இருக்கும். அடுத்து போலாமா? இந்த குட்டி மீன், அவ்வளவுதான் மொத்த சைஸ். ஜூம் பண்ணி இருக்கும், பார்க்கறதுக்கு பெருசாக இருக்குன்னு பார்க்காதீங்க. கேமரா என்ன பண்ணிருக்காங்க, ஜூம் பண்ணி எடுத்திருப்பாங்க. அடுத்து ஸ்மாலஸ்ட் ஆம்பிபியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரீட்டரஸ் ஹெல்விட்டிகஸ். லார்ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ரியாஸ் டேவியன்ஸ். ஆம்பிபியன் என்னது? இருவாழ்விகள். ஸ்மாலஸ்ட் வந்து குட்டி பள்ளி மாதிரி இருக்கும் எல்லாமே. இது வந்து என்னது? பெரிய முதல், அவ்வளவுதான். ஆண்ட்ரியாஸ் டேவிடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய முதல், அவ்வளவுதான். முதலே சொன்ன மாதிரி கிளாசிஃபிகேஷன்ல தான் அதிகமாக நேமிங் நிறைய வரும். முன்னாடியே சொல்லிட்டேன்ல. இன்னும் முடியலை, இதுக்கப்புறம் தான் மெயின் பிக்சரே என்ன இருக்குது, அப்படிதானே? உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் பார்த்த நேம்லாம் கிடையாது, இனிமே தான் ஆரம்பிக்கவே போகுது நேம். அதனால தான் ஒரு நாளில் உங்களால் படிக்கவே முடியாது. அதனால தான் முன்னாடியே எழுதி போடுறது இது வந்து, சரியா? லிஸ்ட் பாசல் படிக்க வேண்டாம், அங்கே பார்த்துக்கலாம், சரியா? அடுத்த ஹெட்டிங் வந்து டாக்ஸானமி வேணாம், இது போட்டுங்க. ஃபர்ஸ்ட் பைனாமியல் நேமிங் பார்த்து முடிச்சுருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பைனாமியல் நேமிங் போட்டுங்கப்பா. பைனாமியல் நாமன், பைனாமியல் நேமிங் போட்டுங்க. பைனாமியல் நேமிங்னா என்னது? அந்த இரு பொருள் பெயரிடும் முறைன்னு சொல்லுவாங்களா, அதான் என்னது பைனாமியல் நேமிங். டைம் ஆயிடுச்சா? பிரேக் ஒரு டைம் வந்துருச்சா? சரி, ஓகே. பிரேக்கை முடிச்சு நம்ம என்ன பண்ணலாம், இதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம், சரியா? கண்டினியூ பண்ணலாமாப்பா? ஓகேவா? பைனாமியல் நேமிங். பைனாமியல் நேமிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம எல்லாமே வந்து ரெண்டு ரெண்டு பேர் படிக்கிறோம், தெரியுதா? இப்போ ஹியூமன்ஸோட ஜுவாலஜிக்கல் நேம் நம்ம என்ன படிக்கிறோம்? ஹோமோ சப்பையன்ஸ்னு படிக்கிறோமா? இதுல இந்த ரெண்டு பேர் வந்து இந்த பைனாமியல் நேமிங்னு சொல்லுவாங்க, சரியா? இந்த பைனாமியல் நேம் ஃபர்ஸ்ட் பேர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜீனஸ் நேம்னு சொல்லுவாங்க. ரெண்டாவது பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேம் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ரைட். ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே கேபிட்டல் லெட்டர்ல இருக்கணும். ஸ்பீசிஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே ஸ்மால் லெட்டர்ல இருக்கணும். இது ரூல்ஸ். எழுதும் போதே நான் அப்படிதான் எழுதியிருப்பேன். நீங்க என்ன பண்ணிருக்கலாம், மேபி வந்துட்டு தெரியாம இவன் என்ன பண்ணுங்க, மாற்றி எழுதி. ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே கேபிட்டல், ஸ்பீசிஸோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே ஸ்மால். ஃபர்ஸ்ட் இந்த பைனாமியல் நேமிங் வந்து ஏன் கொண்டு வந்தோம் அப்படிங்கிற விஷயம் தெரியணும்ப்பா. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ஒரு இடத்துல ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, ஏதோ ஒரு பொருள்ல இருந்து ஒரு அறியப்பூர்வமான ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க, சரியா? அந்த மருந்தை வந்துட்டு இப்ப நானே கண்டுபிடிக்கிறேன் இங்க வந்துட்டு, சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரியே சொல்றேன். நான் செம்பருத்தி பூ இருக்கு பாத்தீங்களா? செம்பருத்தி பூல இருந்து நான் ஒரு மருந்து கண்டுபிடிக்கிறேன், ஓகேவா? நான் ஒரு சயின்டிஸ்ட். அந்த மருந்து வந்துட்டு கேன்சரை குணப்படுத்த உதவுது, பயங்கரமான மருந்தா வந்து கிடைச்சிருச்சு. எதையே போட்டு கிண்டி உருட்டி என்ன பண்றேன், போட்டு தாளிச்சு எடுத்து போட்டு ஊற வச்சு எடுத்தா என்ன பண்ண, ஒரு மருந்து கிடைக்குது. அந்த மருந்து கேன்சருக்கு மருந்தா பயன்படுத்துறேன், ஓகேவா?
நான் அதை என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஆர்டிக்கலில் வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். இந்த மாதிரி இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி செம்பருத்தி பூ இந்த டெம்பரேச்சரில் நீங்கள் ஹீட் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணி இதெல்லாம் கலந்தீங்கன்னா ஒரு மருந்து கிடைக்கும், அது கேன்சர்னு என்ன பண்ணுறேன் ஒரு ஆர்டிக்கலில் போடுறேன். அது வந்து யாருக்கு மட்டும்தான்ப்பா யூஸ் ஆகும்? அந்த ஆர்டிக்கல் தமிழ்நாட்டில் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் யூஸாக இருக்கும். ஏன்னா நான் செம்பருத்தி பூன்னு தான் போட்டு எழுதுறேன். செம்பருத்தி பூனா என்னன்னு யாருக்கு தான் தெரியும்? நம்மளுக்கு மட்டும்தான் தெரியும். கேரளாக்காரனுக்கு தெரியுமா? மேபி தமிழ்நாடு பார்டரில் உள்ள ஸ்டேட்ஸுக்கு ஓரளவுக்கு தெரிஞ்சிருக்கலாம். மேல் பக்கம் வந்தீங்கன்னா தெரியுமா? மகாராஷ்டிரா, மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ் எல்லாம் தெரியுமா? அவனுக்காச்சும் வந்துட்டு யாருக்குமே தெரியாது. இந்தியாவுக்குள்ளே இத்தனை ஸ்டேட்ல எவ்வளோ பிரச்சனை இருக்கு, வேர்ல்டு லெவலில் எத்தனை கண்ட்ரி இருக்குது, அது யாருக்காச்சும் யூஸாக இருக்குமா? ஏன்னா செம்பருத்தி பூ நம்ம இதுலேயே வளரும், கேரளாவிலே இருக்கும், கர்நாடகாவிலே இருக்கும், அமெரிக்காவிலே வளரும் செம்பருத்தி பூ வந்துட்டு. அவன் என்ன பண்ணியிருப்பாங்க, அதுக்கு வந்துட்டு ஒவ்வொரு பேர் வச்சிருப்பாங்க. இப்போ நான் இந்த பேர் போட்டு ரிலீஸ் பண்ணுறேன் அப்படின்னா அது யாருக்குமே என்ன ஆகாது, யூஸாக இருக்காது. அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, நீ லோக்கலில் என்ன வேணாலும் பேர் வச்சுக்க, ஆனால் உலகம் ஃபுல்லாக காமனாக தெரிகிற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு நேமிங் கொண்டு வரணும்னு கொண்டு வந்ததான் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த பைனாமியல் நேமிங். இப்போ ஹைபிஸ்கஸ், ரோசா, சினன்சிஸ் நான் எழுதி பிராக்கெட்ல செம்பருத்தி பூன்னு போட்டு இந்த பூவில் சொல்லி எழுதினேன்னா யாருக்கு தெரியும்? ஹைபிஸ்கஸ்னா கேரளாக்காரனுக்கு தெரியும், கர்நாடகாக்காரனுக்கு தெரியும், இந்தியாவில் உள்ள ஸ்டேட்டுக்கும் தெரியும், அமெரிக்காக்காரனுக்கும் தெரியும். ஏன்னா ஹைபிஸ்கஸ், ரோசா என்ன அர்த்தம்? இந்த செடி தாண்டா அப்படின்னு நான் கண்டுபிடிச்சிருக்காங்க. மீனிங் புரியுதா என்ன சொல்றேன்னு சொல்லிட்டு அதுக்காக கொண்டு வந்த நேமிங் தான் என்னது, இந்த பைனாமியல் நாமன்கிளேச்சர் வந்து நேமிங். சரியா? இதுல முக்கியமான பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த பைனாமியல் நேம் இருக்கு பாத்தீங்களா, அதை ஃபர்ஸ்ட் இன்ட்ரோடியூஸ் பண்ணது யாரு அப்படின்னா அவர் பேர் வந்து கேஸ்பர்ட் பாகின். சரியா? ஆனா அத உலகம் ஃபுல்லா தெரிய வச்சவர் யாரு அப்படின்னா அவர் பேர் வந்து லின்னேயஸ். இன்ட்ரோடியூஸ் பண்ணது வந்து கேஸ்பர்ட் பாகின், அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு அப்படின்னா லின்னேயஸ். அந்த ரெண்டு பேரை மட்டும் ஃபர்ஸ்ட் எழுதிக்கங்க. இன்ட்ரோடியூஸ் பண்ணது வேற, இம்ப்ளிமெண்ட் பண்ணது வேறப்பா. கண்டுபிடிச்சது யாருன்னா கேஸ்பர்ட் பாகின் தான். அதை உலகம் ஃபுல்லா பப்ளிசிட்டி பண்ணவர் யாரு? லின்னேயஸ். எழுதிட்டீங்களா? இந்த வேணா இந்த எழுதிங்க. மேங்கோவோட பாட்னிக்கல் நேம் வந்து என்னது? மேஞ்சிஃபெரா இண்டிகா. இதுல மேஞ்சிஃபெரானுங்கிறது என்னது? ஜீனஸ் நேம். இண்டிகானுங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பீசிஸ் நேம். அதில் ஜீனஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே கேபிட்டல் லெட்டர், ஸ்பீசிஸ் நேமோட ஃபர்ஸ்ட் வார்த்தை எப்பவுமே ஸ்மால் லெட்டர். அது ரூல்ஸ், அவ்வளோ. சரியா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், மேலே டாக்ஸானமிக்குள்ள போயிடலாம். டாக்ஸானமிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு உயிரினத்தை பற்றி நமக்கு ஒரு சில டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இந்த டாக்ஸானமிக்கல் ஆர்டர் தான் பார்ப்போம். அந்த டாக்ஸானமிக்கல் ஆர்டர் பார்த்தோம்னா அந்த உயிரினத்தை பற்றி எக்ஸாக்டான ஸ்டடி ஆஃப் ஐடென்டிஃபிகேஷன், கிளாசிஃபிகேஷன், டிஸ்கிரிப்ஷன், நாமன்கிளேச்சர், அது எல்லாத்த பற்றி நம்ம சொல்லக்கூடிய ஒரு படிப்புக்கு பேர் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா டாக்ஸானமி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உயிரினத்தை பற்றி நம்ம பேசிக்காக எல்லாமே தெரிஞ்சுக்கிறோம்னா அப்படின்னா அதோட டாக்ஸானமிக்கல் ஸ்ட்ரக்சர் பார்த்தாலே நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதை பற்றி நம்ம எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். சரியா? ரைட். இந்த டாக்ஸானமின்னு இருக்கு பார்த்தீங்களா, இந்த வார்த்தையை வந்து ஃபர்ஸ்ட் அறிமுகப்படுத்தினவர் யாரும் அப்படின்னா அவர் பேர் வந்து அகஸ்டின் பிரிமோஸ் டி கேண்டுல். இந்த வார்த்தையை மட்டும் இதை எழுதிக்கங்க. இதை எழுதிட்டு இந்த வார்த்தையை மட்டும் எழுதுங்க. இந்த வேர்டு டாக்ஸானமி வந்து ஃபர்ஸ்ட் காயின் பண்ணது யாரா அப்படின்னா அகஸ்டின் பிரிமோஸ் டி கேண்டுல். பேர் பயங்கரமா இருக்கா? அடுத்து ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி யாருன்னு பார்த்தீங்கன்னா கரோலஸ் லின்னேயஸ். வகைப்பாட்டியலின் தந்தை வந்து யாரா அப்படின்னா அவர் பேர் என்னது? கரோலஸ் லின்னேயஸ். டாக்ஸானமி அப்படின்னா வகைப்பாட்டியல்னு சொல்லுவாங்க. ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி வந்து யாரா அப்படின்னா கரோலஸ் லின்னேயஸ். ஓகேவா? இதுக்கு அடுத்த பாயிண்ட், 2 பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த உயிரினத்தை இருக்கு பார்த்தீங்களா, மொத்தம் வந்துட்டு 2 சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ல பிரிச்சிருப்பாங்கப்பா. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன், ரெண்டாவது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன். இப்போ நம்ம படிக்கிறது எல்லாமே என்னது? ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் தான். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னது யாரா அப்படின்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர். இங்கே தெரிய வேண்டிய பாயிண்டே 2 பாயிண்ட் தான்ப்பா.
உயிரினத்தை வந்து 2 கேட்டகரியா பிரிச்சிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் வந்து இருக்கிற சிஸ்டமா நேச்சுரலா அப்படியே பிரிச்சிருப்பாங்க. ரெண்டாவது வந்து ஆர்டிஃபிஷியலா வந்து உருவாக்கி இருப்பாங்க. நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னது யாரு, அவரு எந்த புக்ல சொல்லியிருப்பாரு, அவ்வளவுதான். கவனிங்க, நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னது யாரா அப்படின்னா அவர் பேர் என்னது, பெந்தம் அண்ட் ஹூக்கர். அவர் எழுதின புக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஜெனீரா பிளான்டாரம். ஜெனரல் இல்ல, ஜெனீரா பிளான்டாரம். கவனிங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னது யாரா அப்படின்னா அவர் பேர் வந்து லின்னயஸ். அவர் எழுதின புக்கோட பேர் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீசிஸ் பிளான்டாரம். இந்த 2 வார்த்தை தான் எனக்கு தெரியும். ஆர்டிஃபிஷியல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னது யாரு, அவர் எந்த புக்ல சொல்லியிருப்பார். நேச்சுரல் சிஸ்டம் ஆஃப் கிளாசிஃபிகேஷன் சொன்னது யாரு, அவர் எந்த புக்ல சொல்லியிருப்பார். இவ்வளவுதான் பாயிண்ட். தெளிவா எழுதிட்டேன். புக்கு பேரும் கேட்டிருக்கான், கிளாசிஃபிகேஷன் எந்த யாரு சொன்னதுன்னு கேட்டிருக்கான். 2 கொஸ்டினுமே கேட்டிருக்கான். அந்த பைனாமியல் நேமிங் யார் இன்ட்ரோடியூஸ் பண்ணது, நோட்டை பார்க்காம சொல்லுங்க. கேஸ்பர்டு பார்கின். அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணது யாரு, லின்னேயஸ். எந்த புக்ல சொல்லியிருப்பாரு அவரு, அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இல்லை. அவ்வளவுதான். மெயின் புக்கே என்னது, ஸ்பீசிஸ் பிளான்டாரம் தான். அந்த புக்ல அவர் என்ன பண்ணிருப்பாரு, இந்த கிளாசிஃபிகேஷனை பத்தி என்ன பண்ணிருப்பாருன்னா சொல்லியிருப்பாரு அவர். எழுதிட்டீங்களா அது வந்துட்டு? அடுத்து நம்ம லாஸ்ட் டாக்ஸானமிக்குள்ள போயிடலாமா? ஓகேவா, படிட்டீங்களாப்பா? அது ஆர்டிஃபிஷியல் நேச்சுரல் எழுதிட்டீங்களா? ஒன்னு எழுதிட்டேன்னு சொல்லணும், அல்ல எழுதலன்னு சொல்லணும். ஃபர்ஸ்ட் இது எழுதணும், ஒரு கோடு போட்டு லின்னேயஸ் எழுதணும், ஒரு பிராக்கெட்ல ஸ்பீசிஸ் பிளான்டாரம் புக், அப்படிதான் எழுதணும். ஃபர்ஸ்ட் இது நேச்சுரல் சிஸ்டம் எழுதணும், ஒரு கோடு போட்டு சொன்னது யாருன்னா பெந்தம் அண்ட் ஹூக்கர். எந்த புக்ல சொல்லியிருப்பாரு அப்படின்னா ஜெனீரா பிளான்டாரம்ப்பா. எல் போட்டுறாதீங்கப்பா, ஜெனீரா. ஜெனீரா பிளான்டாரம், ஸ்பீசிஸ் பிளான்டாரம். ஓகேவா? அடுத்து போலாமா? அடுத்து டாக்ஸானமி. இந்த டாக்ஸானமி இருக்கு பாத்தீங்களா, இந்த டாக்ஸானமிக்கல் ஆர்டரே கொஸ்டின்ல கேட்டிருக்கான்ப்பா. சரியா? டாக்ஸானமிக்கல் ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ஆர்டர். எந்த கலர் எடுத்தா தெரியும், இதுல இல்லாத ஒரு கலர் ப்ளூ எடுத்துக்குவோமா? ப்ளூ தெரியுமா? கிரே எடுத்து பார்ப்போம். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். இதான் வந்து பார்த்தீங்கன்னா டாக்ஸானமிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க. கிங்டம் படிக்கிறதே இப்படி தான் படிக்கணும். கிங்டம், ஃபைலம், கிளாஸ், ஆர்டர், ஃபேமிலி, ஜீனஸ், ஸ்பீசிஸ். ஃபர்ஸ்ட் கவனிங்க, அப்புறம் எழுதிக்கலாம். இந்த ஆர்டரை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மாற்றி மாற்றி கொடுத்து கேட்டிருக்காங்க கொஸ்டின் அதுக்கு. அதே மாதிரி யூனிட் ஆஃப் டாக்ஸானமி என்னன்னு கேட்டிருக்கேன். எது யூனிட் ஆஃப் டாக்ஸானமி? யூனிட்னா எப்பவுமே என்னது, இதுக்குள்ளே பேசிக் கடைசி அலகு தான் யூனிட். டாக்ஸானமி யூனிட் வந்து என்னது, கடைசி எங்க தானே இருக்குது, ஸ்பீசிஸ். மேல இருந்தா வந்துகிட்டு இருக்குது, கிங்டம்ல இருந்து எங்க வந்து முடியுது, ஸ்பீசிஸ்ல வந்து முடியுது. அப்ப ஸ்பீசிஸ் தான் வந்து என்னது, யூனிட் ஆஃப் டாக்ஸானமி. அடிப்படை அலகு வந்து என்னது, வகைப்பாட்டில் வந்துட்டு ஸ்பீசிஸ். சரியா? இப்போ ஒண்ணுமே இல்லை. இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா, ஒரு உயிரினத்துக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா டாக்ஸானமிக்கல் ஆர்டர் எழுதுறேன். சரியா? பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன எழுதுவோம் அப்படின்னா, புலி இருக்கு பாத்தீங்களா, புலியோட ஜுவாலஜிக்கல் நேம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா பாந்தரா டைக்ரிஸ். இதுதான் அதோட ஜுவாலஜிக்கல் நேம். சரியா? இப்ப டைகர் வந்து எந்த கிங்டம்க்கு கீழே வரும்? மொத்தம் 5 கிங்டம் பார்த்தோமா, என்னென்ன படிச்சோம்? மொனீரா, புரோட்டிஸ்டா, பங்கை, பிளான்டே, அனிமாலியா. எந்த கிங்டம் கீழே வரும் டைகர் வந்துட்டு? டைகர் வந்து அனிமாலியாக்கு கீழே வரும். சரியா? ரைட். ஃபைலம், அனிமாலியாக்குள்ள வந்து மொத்தம் 9 கேட்டகரி பார்த்தோமா, போரிஃபெரா, சிலென்ட்ரேட்டா, பிளாட்டிகல் மின்தஸ். அதுல புலி எந்த கேட்டகரி கீழே வரும்? லாஸ்டா என்ன வருது நமக்கு வந்துட்டு, கார்டேட்டா. புலிக்கு வந்து என்னது, முதுகெலும்பு இருக்குது, அப்ப கார்டேட்டா. கிளாஸ்க்குள்ள பாத்தீங்கன்னா ஃபிஷஸ், ஆம்பிபியன்ஸ், ரெப்டைல்ஸ், ஏவ்ஸ், மேமல்ஸ். இது எந்த கிளாஸ்ல வரும்? புலி வந்துட்டு, புலி வந்து ஒரு பாலூட்டி, அப்ப எது கீழே வரும்னு பாத்தீங்கன்னா மம்மாலியா. ஆர்டர் வந்து பாத்தீங்கன்னா ஹெர்பிவோர்ஸ், கார்னிவோர்ஸ், ஆம்னிவோர்ஸ். புலி வந்து ஹெர்பிவோர்ஸா, கார்னிவோர்ஸா, ஆம்னிவோர்ஸா? நல்லா யோசிச்சு ஆன்சர் சொல்லுங்க. புலி ஹெர்பிவோர்ஸா, கார்னிவோர்ஸா, ஆம்னிவோர்ஸா? என்ன வண்டலூர்ல புலி புலிசாந்திங்குதுன்னு சொல்றாங்க, அதை எப்படி கார்னிவோர்ஸ்ல போடுவீங்க? அதெல்லாம் கிடையாது, சும்மா வதந்தி அதெல்லாம். சரியா? புலி வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா கார்னிவோர்ஸ். ஹெர்பிவோர்ஸ்னா என்னது? பிளான்ட் ஈட்டிங் அனிமல்ஸுக்கு பேர் ஹெர்பிவோர்ஸ். பியூர் வெஜிடேரியன் வந்து ஹெர்பிவோர்ஸ். கார்னிவோர்ஸ்னா என்னது?
பியூர் நான்வெஜ் வந்து கார்னிவோர்ஸ். நான்வெஜ் நம்ம சாப்பிட்ற மாதிரி வச்சுக்காதீங்க. பச்சையா மாமிசம் சாப்பிட்றது வந்து பார்த்தீங்கன்னா கார்னிவோர்ஸ். ஆம்னிவோர்ஸ் அப்படின்னா என்னது? ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி அடிக்கிறதுக்கு பேர் ஆம்னிவோர்ஸ். நம்ம அது கீழே வருவான். நேரம் ஹெர்பிவோர்ஸாக இருப்போம், சில மாதம் கார்னிவோர்ஸாக இருப்போம், அப்புறம் ஆம்னிவோர்ஸாக மாறும். அப்படி தானே? புரட்டாசி மாதம் எல்லோரும் எப்படி இருப்பீங்க? எல்லோரும் ஹெர்பிவோர்ஸாக இருப்போம். ஓகேவா? புரட்டாசி மாதம் வேறு தான், எல்லாம் ஹெர்பிவோர்ஸு. புரட்டாசி முடிஞ்சு அடுத்த மாதம் நம்ம என்ன ஆயிடுவோம்? கார்னிவோர்ஸ் ஆயிடுவோம். ஒரு மாதம் சாப்பிடல, அடுத்த ஒரு 15 டேஸ்க்கு நம்ம என்னது வெறும் நான்வெஜ் தான், கார்னிவோர்ஸ். அதுக்கப்புறம் தான் நம்ம என்னவா மாறுவோம்? ஆம்னிவோர்ஸ். அப்படிலாம் கிடையாதுப்பா. நம்ம என்னது நம்ம வந்து ஆம்னிவோர்ஸ். இப்போ புலி வந்து இதில் வரக்கூடியது கார்னிவோர்ஸ். ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா புலி வந்து யாரோட ஃபேமிலின்னு பார்த்தீங்கன்னா பூனையோட ஃபேமிலி. அதோட ஃபேமிலி நேம் வந்து பார்த்தீங்கன்னா பெலிடே. ஜீனஸ் நேம் பேந்த்ரா. ஸ்பீசிஸ் நேம் டைகரிஸ். அவ்வளோதான். அப்போ நீங்கள் உங்களுக்கு டைகரை பற்றி உங்களுக்கு எதுவுமே தெரியலை ஜென்ரலாக. அப்போ நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னா டாக்ஸானமி எடுத்து பார்க்குறீங்க. டைகர் வந்து ஒரு அனிமல் கேட்டகரியில் வருது. அது வந்து ஒரு முதுகெலும்பு இருக்கக்கூடிய ஒரு உயிரினம். அது வந்து எந்த கேட்டகரி அப்படின்னா அது ஒரு பாலிட்டி வகையை சார்ந்தது. அது வந்து என்னது? ஒரு கார்னிவோர் ஃபேமிலியை சேர்ந்தது. அதுக்கடுத்து வந்து பார்த்தா பூனையோட ஃபேமிலி, கார்னிவோர் கேட்டகரி, பூனையோட ஃபேமிலி வரக்கூடியது. தெரிஞ்சு நம்ம என்ன பண்ணுறோம், அதை பற்றி நம்ம ஓவரால் நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா தெரிஞ்சுக்கிறோம். பார்த்தீங்களா? அது டாக்ஸானமிக்கல் ஆர்டர். இப்போ ஹியூமன்ஸுக்கு டாக்ஸானமி ஆர்டர் சொல்லுங்க. ஹியூமன்ஸுக்கு கிங்டம் நம்ம இதில் வருவோம். நம்மள எது கீழே தான் வருவான்? நம்மள அனிமாலியா தான். பைலம் நம்மள முதுகெலும்பு இருக்கிறது என்னது? கார்டேட்டா. கிளாஸ் நம்மள என்னது? நம்மள மம்மாலியா தான். ஆர்டர் நம்ம வந்து எதில் வருவோம் பார்த்தீங்கன்னா ஆம்னிவோர்ஸ்ல வரக்கூடாது. ஃபேமிலி நம்ம யாரோட ஃபேமிலி? வீட்டோட ஃபேமிலி நினச்சி பார்க்காதீங்க. குரங்கோட ஃபேமிலி. நம்ம வந்துட்டு ஃபேமிலி மெம்பர்ஸ்ல யாரு? கிங் காங் தான் நம்ம ஃபேமிலி மெம்பர். சரியா? ஃபேமிலி வந்து பார்த்தீங்கன்னா ஹோமினிட்ஸ். ஜீனஸ் ஹோமோ. ஸ்பீசிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பியன்ஸ். அவ்வளோதான், வேற ஒன்றுமே இல்லை. புரியுதா? இந்த மாதிரி ஆர்டர் டாக்ஸானமிக்கல் எழுதுவாங்க. சரியா? இப்போ நீங்க எழுதிட்டீங்க. மற்ற எல்லாமே தெரியும்ப்பா. நமக்கு என்ன தெரியாது? இந்த ஃபேமிலி நேம் நமக்கு தெரியாது. அதான் நம்மளுக்கு கன்ஃபியூஷன் வரும். மற்றபடி மற்றெல்லாம் நம்ம எழுதிடலாம். நம்ம கிங்டம் எழுதிடலாம், ஃபைலம் எழுதிடலாம், கிளாஸ் எழுதிடலாம். ஃபேமிலி நேம் வந்து நம்மளுக்கு எதுவும் நமக்கு தெரியாது. கரெக்டாக? சரியா? இதே மாதிரி தான் பிளான்ட்ஸுக்கு எழுதுவாங்கப்பா. சரியா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு சொல்லிட்டு? எல்லா உயிரினத்துக்கும் என்ன பண்ணலாம்? டாக்ஸானமிக்கல் ஆர்டர் எழுதலாம். நம்ம ஃபைலம் கார்டேட்டாக்கு பதில் அங்கே என்ன வரும்? வேற வேற ஃபைலம் வரும். அவ்வளோதான். பிளான்டே அப்படின்னா பிரையோஃபைட்ஸா டெரிடோஃபைட்ஸா இதில் வரக்கூடியது. அடுத்த கிளாஸ் என்னென்ன வரக்கூடியது. அது மாதிரி அதுக்கு என்ன வரும்னா மாறி இருக்கும் பிளான்ட்ஸுக்கு வந்து. அவ்வளோதான். பிளான்ட்ஸை பொறுத்த வரைக்கும் ஈஸியாக நம்ம எழுதலாம். கிங்டம் ஃபைலம் எழுதலாம், ஜீனஸ் ஸ்பீசிஸ் எழுதலாம் ஈஸியாக. மற்றதான் நமக்கு என்ன ஆகும்னா கன்ஃபியூஷன் வரும் நம்மளுக்கு. கிளாஸ் எல்லாம் படிக்கிறோம்ல, சைனோஃபைட்டா, பேயோஃபைட்டா, ரோடோஃபைட்டா படிப்போம் தெரியுமா? அதெல்லாம் என்னது? கிளாஸ் தான். நம்ம இங்கே கிளாஸ் இப்போ படிக்கிறோம்ல, அங்கே வந்து என்ன வரும்? பேயோஃபைட்டா, ரோடோஃபைட்டா, சைனோஃபைட்டா. அடுத்த இந்த ஃபேமிலியில் தான் கன்ஃபியூஷன் வரும். ரீடிங்கில் அது வந்துட்டு புரியுதா என்ன சொல்கிற? டாக்ஸானமி வந்து புரியுதா? ரைட். அடுத்ததில் போகலாமா? அடுத்தது வந்துட்டு அடுத்ததான் வேற லெவலு. எழுதுங்கப்பா. ஜுவாலஜிக்கல் நேம்னு ஹெட்டிங் போட்டுங்க. ஹெட்டிங் போட்டுட்டு அமீபா, அமீபா புரோட்டியஸ், ஹைட்ரா, ஹைட்ரா வல்காரிஸ், டேப்வார்ம், டீனியா சோலியம், ரவுண்ட்வார்ம், அஸ்காரிஸ் லம்பிரிகாய்ட்ஸ், எர்த்வார்ம், லாம்பிட்டோம் மௌரிட்டி, லீச்சஸ், ஹிருடினாரியா கிரானுலோசா, காக்ரோச், பெரிப்ளானட்டா அமெரிக்கானா, ஸ்னைல், பீலா குளோபோசா, ஸ்டார்பிஷ், அஸ்டெரியாஸ் ரூபன்ஸ். அப்படியே எழுதுங்க வரிசையா ஜன்மரி. இதெல்லாமே 11th 12th புக்கில் இல்லை, 9th புக்கில் கொடுத்துருக்காங்க. அதான் பிரச்சனையே. புரியுதா? 11 12 நம்ம விட்டுறலாம். நம்ம வந்துட்டு ஓகேன்னு சொல்லிட்டு எழுத சொன்னேன்.
யாரையும் போட்டோ எடுக்க சொல்ல, எழுதுங்க, சீக்கிரம் எழுதுங்க. அது எழுதுனா தான் நீங்கள் படிப்பீங்க. சரியா? பழைய பேட்சே ஃபோட்டோ தான் எடுத்தாங்க, இன்ன வரைக்கும் எழுதவே இல்லை, இப்போ தான் எழுதுறாங்க அவங்களே. ஃபோட்டோ எடுத்தால் ஃபோனில் மட்டும்தான் ஃபோட்டோ இருக்கும். அப்புறம் என்ன பண்ணா, ஸ்பேஸ் பத்தாம டெலிட் ஆயிரும், ஃபோட்டோ வந்துட்டு அவ்வளோதான். எழுதும் போதே அப்படி வாசிச்சு எழுதுங்க. நான் 11th 12th கூட விட்டுருப்பேன் அந்த பேரையே வந்துட்டு, எல்லாமே 9th புக்கில் கொடுத்துருக்குறான். சரியா? திடீர்னு 4 விலங்கு 4 மேட்ச்சில் கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணலாம், மாட்டிக்கிடுவீங்க நீங்கள் வந்துட்டு. ஏன்னா ஈஸியாக ஸ்கோர் பண்ணுறது, கண்டென்ட்டே இல்லாமல் நம்ம டவுட்டே இல்லை, நமக்கு வந்துட்டு ஆன்சர் நமக்கு தெரிஞ்ச டேரெக்டாக வந்துட்டு அப்படியே. இங்கே இருக்கு பாருங்க, லீச்சஸ். லீச் வந்து என்னது, ஹிருடினாரியா கிரானுலோசா. இந்த பேர் தான் இங்கே என்ன வச்சுருப்பாங்க, அட்டைப்பூச்சிக்கு வந்துட்டு என்சைம் என்ன பேர் வச்சுருப்பாங்க, ஹிருடின்னு பேர் வச்சுருப்பாங்க, அவ்வளோதான். இதெல்லாம் வந்து அன்னைக்கே எழுதி மனப்பாடம் பண்ண சொன்னேன். டெய்லி 2 பேரை மனப்பாடம் பண்ணிக்கணும். அப்பப்போ கேள்வியாக கேட்குறது. இதில் வந்து ஸ்னைல் வந்து பீலா குளோபோசா. ஸ்டார் ஃபிஷ் வந்து என்னது, அஸ்டரியாஸ் ரூபன்ஸ். பியர் ஆயிஸ்டர் வந்து என்னது, பிங்டடா ஃபுக்காட்டா. ஹவுஸ் ஃப்ளை வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மஸ்கா டொமஸ்டிகா. இந்த வீட்டு ஈ இருக்குல்ல, அதான் ஹவுஸ் ஃப்ளை, மஸ்கா டொமஸ்டிகா. அப்படியே கண்டினியூ பண்ணுங்க, நம்பர் வந்துட்டு 1 2 3ன்னு போடாதீங்க. ஃப்ராக் வந்து பார்த்தீங்கன்னா ரானா ஹெக்ஸா டாக்டிலா. டோடு வந்து பார்த்தீங்கன்னா பீஃபோ மெலஸ்டானக்கஸ். வால் லிசார்டு வந்து என்னது, பொடாக்ரிஸ் மியூராலிஸ். க்ரோ வந்து கார்வஸ் பிளண்டன்ஸ். பீகாக் வந்து பேவோ கிறிஸ்டாட்டஸ். டாக் வந்து கேனிஸ் ஃபெமிலியாரிஸ். இருக்கிறதுல கேட்டு தான் ஈஸி. ஃபீலிஸ் ஃபீலிஸ். என்ன ஃபேமிலி வந்து ஃபெலிடே படித்தோம்ல, அதான் ஃபீலிஸ் ஃபீலிஸ். டைகர் வந்து பேந்தரா டைகரிஸ். கஷ்டப்பட்டு நீங்கள் என்ன படிக்க வேண்டாம், இதை வேணால் விட்டுருங்க. நீங்கள் மேன் வந்து ஹோமோசப்பியன்ஸ், அதை வேணால் காய்ச்சி விட்டுருங்க, படிக்க வேணாம் கஷ்டப்பட்டு நீங்கள் அதை மட்டும். சரியா? மற்ற உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன்ப்பா. சரியா? எலிஃபண்ட் வந்து எலிபாஸ் மேக்சிமஸ். பீஜியான் வந்து கொலம்பா லிவியா. ரைனோசரஸ் வந்து ரைனோ யூனிகேரிஸ். இதில் நீங்கள் ஒரு 2 3 சாய்ஸில் விட்டுடலாம்ப்பா, ஒரு 2 3 சாய்ஸில் விட்டுடலாம். ஏன்னா நீங்கள் மற்றதை நீங்கள் ஒழுங்காக படித்தா நம்ம என்ன பண்ணலாம், எலிமினேஷனில் ஃபில்டர் பண்ணி ஆன்சர் பண்ணலாம். சரியா? நான் வந்து இந்த 2 சாய்ஸில் விட்டுட்டேன். இந்த 2 எனக்கு பிடிக்கல, அதனால அந்த 2 விட்டுட்டேன். ஞாபகத்திலே வர மாட்டேங்குது எனக்கு வந்துட்டு, மற்றதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கும், அந்த 2 மட்டும் எனக்கு தெரிய மாட்டேங்குது. நான் ஃபஸ்ட் டைம் எழுதி போடுறப்ப நானும் என்ன பண்ணேன், பேப்பர் பார்த்து தான் எழுதி போட்டேன். பேப்பரை பார்த்து அப்புறம் அடுத்தடுத்த பேட்சஸ்க்கு வரும்போது அப்படி என்ன பண்ணான், ஒரு சில பேர் நானும் எழுதி போட்டுருவேன், ஒரு சில பேர் பார்க்க ஆரம்பித்தேன் பேப்பர் வந்து. அதுக்கப்புறம் அப்படி போக போக என்ன ஆயிடுச்சு, அப்படியே பேப்பர் தேவைப்படாமல் போயிடுச்சு. பழைய புக்கில் இல்லைப்பா, அது புது புக்கில் தான் இருந்துச்சு. பழைய புக்கில் இந்த கண்டென்ட் இல்லை. அப்போ கிளாஸ் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தேன். அடுத்து அந்த அப்டேட் பண்ண உடனே என்ன பண்ணேன், இதை மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ தானே ஆன்லைன் இதெல்லாம் வந்துட்டு, டிஜிட்டல் போர்டெல்லாம். அப்போல்லாம் வெறும் ஒயிட் போர்டு தானே, பின்னாடி ஒயிட் போர்டு இருக்கு, இங்கே வந்துட்டு இங்கே இல்லை வெளியே இருக்கு பாருங்க. அப்போல்லாம் ஒயிட் போர்டு தான். எல்லா கிளாஸுக்கும் நான் என்ன பண்ணுவேன், எல்லாத்தையும் எழுதி போடுவேன். நான் எல்லா நோட்ஸும் இப்போ எழுதுனீங்கள, நான் காமிக்கிறேன்ல, அதை ஃபுல்லாக நான் என்ன பண்ணுவேன், ஃபுல்லாத்தையும் எழுதி போடுவேன் ஒவ்வொரு பேட்சுக்கும். இப்போ ஞாபகத்தில் இருக்க தெரியுது உங்களுக்கு இந்த கண்டென்ட்லாம், எல்லா பேட்சுக்கும் நான் எழுதி போடுவேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுதுன்னா, ஒரு தடவை ஞாபகத்தில் வந்துடும். நான் எல்லா பேட்சுக்கும் ஒரு நாளைக்கு 4 பேட்ச் எடுப்பேன். நான் காண்டா என்ன பண்ணுவேன், அப்போ 4 பேட்சுக்கு வேறு வேறு டாபிக் எடுப்பேன். நான் காலைல 6 to 8 ஒரு பேட்ச் எடுப்பேன், 10 to 1 ஒரு பேட்ச், திரும்ப சாயந்தரம் 4 to 6 ஒரு பேட்ச், திரும்ப 6 to 8 மொத்தம் 4 பேட்ச் ஒரு நாள் நடக்கும் எனக்கு வந்து. குரோம்பேட்டில் ஒரு நாள் எடுத்தேன்னா அண்ணா நகரில் அடுத்த நாள், அடுத்த அடையாறில் அடுத்த நாள், இப்படி கிளாஸ் போக எனக்கு என்ன பண்ணேன் அப்படின்னா, ஒரே டாபிக் எடுக்க மாட்டேன். காலைல 6 to 8 ஒரு டாபிக் எடுக்கிறேன் அப்படின்னா 10 to 1 வேற டாபிக் மாற்றிடுவேன். ஏன்னா அதே டாப்பிக்கே திரும்ப எடுக்கிறதுக்கு என்ன ஆகும்னு ஒரு மாதிரி ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்கும். ஈவினிங் பேட்சுக்கு காலைல எடுத்தது, அடுத்த பேட்சுக்கு 10 to 1 எடுத்தது, அப்படி மாற்றிக்கிறேன். அப்படி வந்து இப்போதான் வந்து என்னது, இது வந்து எனக்கு ரொம்ப சுலபமாக போயிடுச்சு, சோம்பேறி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது கிடையாது, பெருசாக நம்ம ஒன்றும் எழுதி போடுறது இல்லை. சரியா? ராபிட் ஒரிக்டோலாகஸ் கியூனிகுலிஸ். எழுதுறது ரொம்ப முக்கியம் கிடையாது. எது முக்கியம், எழுதுனதை படிக்கணும். ஒரே நாளில் படிக்க முடியாது.
ஒரு நாளைக்கு 2 பேரா படிங்க, அல்லது 3 பேரா படிங்க. 3 பேர்னா 3 பேர் இல்லை, சரியா? இந்த டப்பாவில் உள்ள 3 நேம்ஸை படிங்க. அடுத்த நாளைக்கு ஒரு 3 நேம், அப்போ மொத்தம் 6 நேம். அந்த 6ஐயும் சொல்லி பழங்க. அடுத்த 3 நாள் கரெக்டாக அப்படி கேப் போட்டுருங்க. அந்த 6 நேம் மட்டும் தரா படிச்சுட்டே இருங்க. அடுத்து ஒரு 2-3 நாள் கழிச்சு திரும்ப ஒரு 3 படிங்க, 9 நேம். அந்த 9 தரா படிங்க. அதுக்கப்புறம் ஒரு வாரம் கேப் போட்டுருங்க. அதுக்கப்புறம் ஒரு 3 நேம். இப்படி நாளைக்குன்னு அப்படி போகாதீங்க, அப்போ ரொம்ப டம்பிங் ஆயிரும். ஒரு வாரம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு ஒரு 6லேருந்து 8 நேம் படிச்சீங்கன்னா நீங்கள் போதும். அந்த 8 வந்து என்ன பண்ணுங்க, அந்த ஒரு வாரம் தரவு பண்ணுங்க. ஒரு வாரத்தில் எப்பக்கெல்லாம் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும் நம்ம, சரியா? அடுத்து வந்து பாட்னிக்கல் நேம்னு ஹெட்டிங் போட்டுருங்கப்பா. பாட்னிக்கல் நேம்னு ஹெட்டிங் போட்டு, இது வரைக்கும் ஜுவாலஜிக்கல் நேம். இது வந்து என்னது? பாட்னிக்கல் நேம். பே பிளான்ட் பைசம் சட்டைவம். ரைஸ் வந்து என்னது? ஒரைசா சட்டைவா. நீம் ட்ரீ அசாடிராக்டா இண்டிகா. டொமேட்டோ லைக்கோபெர்சிகம் எஸ்பிளான்டம். மேங்கோ வந்து மேஞ்சிஃபரா இண்டிகா. கிரவுண்ட்நட் வந்து அரேக்கிஸ் ஹைபோஜியா. பொட்டேட்டோ வந்து என்னது? சொலனம் டியூபரோசம். டச்மே மிமோசா புலிசியா. ஸ்வீட் ஆரஞ்சு வந்து என்னது? சிட்ரஸ் சினன்சிஸ். கோகனட் வந்து என்னது? கோக்கஸ் நியூசிஃபரா. காட்டன் வந்து என்னது? கோசிப்பியம் ஆர்பரேட்டம். காட்டன் கோசிப்பியம் ஆர்பரேட்டம். குக்கும்பர் குக்குமி சட்டைவஸ். அமர்பல்லாம் தேவையில்லை. 4 o'clock மட்டும் என்ன பண்ணுவீங்க? மிராப்ளிஸ் ஜலாபா. இதெல்லாம் சும்மா லோக்கல் பேர். அமர்பெல் 4 o'clock பிளான்ட்லாம் சும்மா லோக்கல். இதை கேட்டிருக்கான்ப்பா, 4 o'clock பிளான்ட்டோட பேர் கேட்டிருக்கேன். மிராப்ளிஸ் ஜலாபா. இது ஒரு கொஸ்டின். இது வந்துட்டு 4 மணி தாவரம் என்று அழைக்கப்படுவது எது? மிராப்ளிஸ் ஜலாபா. ஜிலேபின்னு எழுதுறாதீங்க. டச்மி அட்வான்ஸ் கேள்விப்பட்டிருக்கீங்களா? மிமோசா புடிசியா. தொட்டாச்சனிங்க. தொட்டாச்சனிங்க எதுக்கு எக்ஸாம்பிள் நீங்க சொல்லுங்க. அந்த போட்டோட்ராபிசம் ஜியோட்ராபிசம் படித்தோம்ல, அதில் தொட்டாச்சனிங்க எதுக்கு எக்ஸாம்பிள்? அதான் ஆப்ஷனு. அந்த டிராபிசமில் வரும்ல, ஃபர்ஸ்ட் வார்த்தை டீல ஆரம்பிக்கும். அது ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டேனே. டிக்மோட்ராபிசம். டிக்மோனா டச்சு. டிக்மோ நாஸ்டி என்னது? சார் டிக்மோட்ராபிசமில் வந்துட்டு தொட்டாச்சனிங்கி வராது, டிக்மோ நாஸ்டியில் வரும். டிக்மோட்ராபிசமில் வந்துட்டு என்ன வரும்னா அந்த மணி பிளான்ட்டு, அதெல்லாம் டிக்மோட்ராபிசமில் வரும். அப்படியே படர்ந்துக்கிட்டு போதில் கொடியெல்லாம், அதெல்லாம் டிக்மோட்ராபிசம்னு சொல்லுவாங்க. தொட்டாச்சனிங்கி வந்து டிக்மோ நாஸ்டியில் வரும். நம்ம தொட்டா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுது? சுருங்கிக்கிறது. அது டிக்மோ நாஸ்டி. இதில் இது கேட்டிருக்கான், கிரவுண்ட் நட் கேட்டிருக்கான், டச்மி நட் பிளான்ட் வந்து டிக்மோ நாஸ்டிக்கு கேட்டிருக்கான். இந்த 3 கேட்டிருக்கான்ப்பா, மற்றெல்லாம் கேட்டது கிடையாது. இந்த ஒரேசா சட்டைவெல்லாம் காமன் நமக்கு தெரிஞ்சது தான், சரியா? மேங்கோ ட்ரீ மேஞ்சிஃபரா இண்டிகா. நீம் ட்ரீ வந்து என்னது? அசாடிராக்டா இண்டிகா. ரெண்டுமே இண்டிகா தான், சரியா? ஓகேவா? எழுதுங்க. லேடிஸ் ஃபிங்கர், அபில்மோஸ்கஸ் எஸ்குலாண்டஸ். மடர் பிளான்ட் கேலோட்ராபிஸ் ஜெய்ஜான்டின். ஆப்பிள் பைரஸ் மேலஸ். ஹைபிஸ்கஸ் ரோசா சினன்சிஸ். இதெல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி ஆகணும்ப்பா, மறந்துடாதீங்க. பாட்னிக்கல் நேம் 2, ஜுவாலஜிக்கல் நேம் 2, அப்படி ஈக்குவலாக கூட கொண்டு போயிருங்க. இதில் ஒரு 2 பேர் அல்லது ஒரு 2 பேர் அப்படி பிரித்து படிங்க. அதில் கஷ்டப்பட்டு 12வது பேரை படிக்க வேண்டாம், அதை வேணால் சாய்ஸில் விட்டுருங்க. அங்கே ஒரு சாய்ஸ் கொடுத்தோம்ல, அது மாதிரி இங்கே என்ன படிச்சுங்க, 18வது பேரை சாய்ஸில் விட்டுருங்க, படிக்க வேண்டாம், சரியா? அதை தவிர உங்களுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். இதோட என்ன முடிஞ்சிச்சு? வெற்றிகரமாக கிளாசிஃபிகேஷனை முடிச்சிருக்கோம் நம்ம, சரியா? இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 10 நிமிஷம் இந்த 2 டப்பாவை மட்டும் விட்டுட்டு மேலே இருந்து ஃபுல்லாக படிங்க. அனிமாலியா வரைக்கும் ஃபுல்லாக படிச்சிருங்க. மொனிரா, புரோட்டிஸ்டா, ஃபங்கை, பிளான்டே, அனிமாலியா, சரியா?